மலிக்குல் ஹக்குன் முபீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஓ சாதிக்குல் வாஹிதுல் அமீன். வணக்கத்துக்குரிய ஓர் இறைவனின் திருநாமத்தாலும் எந்த ஒரு இறைவனுக்கு உருவமில்லையோ அந்த ஓர் இறைவனின் திருநாமத்தாலும் எந்த ஓர் இறைவனை தவிர வேறு யாரையும் நாம் வணங்கக்கூடாது என்று எம்பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சென்றார்களோ அந்த ஓர் இறையின் திருநாமத்தாலும் எந்த ஒரு இறைவன் நாளை நம்மையெல்லாம் எழுப்பி இம்மையிலும் மறுமையிலும் கேள்விகளை கேட்கக்கூடிய ரப்பாக ரஹ்மானாக ரஹீமாக இருக்கின்றானோ அந்த ஓர் இறையின் திருநாமத்தாலும் எந்த ஒரு இறைவன் ஒரு மறையை ஒரு நெறியை உலகமெங்கும் இருக்கின்ற சமுதாயமும் இருந்துவிட்டு சென்ற சமுதாயமும் இருக்க போகின்ற சமுதாயமும் சிராத்துல் முஸ்தகீம் என்கின்ற நேர் வழிக்காக நமக்கு ஒரு நெறியை கொடுத்து முறைப்படுத்தி வழிவகுத்து 1,24,000 நபிமார்களை நமக்கு அனுப்பி இறுதி தூதுவராக முகமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நமக்கு அனுப்பி வைத்தானோ அந்த ஓர் இறையின் திருநாமத்தால் எந்த ஒரு இறைவன் அவ்வளவும் ஆகிருமாக இருக்கிறானோ அந்த ஓர் இறையின் திருநாமத்தால் எந்த ஒரு இறைவனுக்கு ஈடு இல்லை இணைகள் இல்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழ சொல்லி சொன்னார்களோ அந்த ஓர் இறையின் திருநாமத்தாலும் எந்த ஒரு இறைவனை அன்றி வேறு எவனுக்கும் தலை வணங்கக்கூடாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சென்றார்களோ அந்த அல்லாஹ்வின் திருநாமத்தால் அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரிய நாயகன் யாரும் இல்லை என்று எந்த ஒரு ரப்பை ரஹீமை ரஹ்மானை 99 வெளிப்பாடுகளை உடைய ஒரு அல்லாஹ்வை வணங்க சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதும் தொழச் சொல்லியும் வந்தாரோ அந்த ஓர் இறையின் திருநாமத்தால் எந்த ஒரு இறைவன் நமக்கு நம் முன்னோர்களுக்கும் நமக்கு பின்வரக்கூடிய சந்ததிகளையும் இந்த பூ உலகையும் பல வானங்களையும் படைத்து நம்மையெல்லாம் காப்பாற்றி வருகிறானோ அந்த ஓர் இறையின் திருநாமத்தாலும் என்னுடைய எளிய உரையினை உங்கள் மத்தியிலே எடுத்து வைக்கிறேன். இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த உமர் முக்தார் நற்பணி மன்றத்தை சார்ந்தவர்களுக்கு மற்றும் திருப்பூரில் உள்ள ஜமாத்தார்களுக்கும் மற்றும் உள்ள இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கும் முதியவர்களுக்கும் இளையவர்களுக்கும் எனது அருமை தமிழகத்தில் உள்ள முஸ்லிம் அல்லாத உயிர் நண்பர்களுக்கும் என்னுடைய சலாம் அலைகளை. இது ஷரியத் பாதுகாப்பு விழா. அத்துடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த தின விழா. இவ்விழாவினை ஏற்பாடு செய்ய திருப்பூர் உமர் முக்தார் நற்பணி மன்றத்தார்கள் நீண்ட நெடுநாளாக இளைஞர்களின் முதல் முயற்சி. அந்த முயற்சிக்காக பல நாள் தேதி கேட்டு வந்தபோது கூட என்னால் தேதி கொடுக்க முடியாத சூழ்நிலைகள் இருந்தும் கூட நாம் நம்முடைய மார்க்கத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்காக இந்த கூட்டங்களை நாம் ஏற்பாடு செய்து கொள்கிறோம். இது யாரையும் தாக்கவோ தூக்கவோ அல்லது இனக்கலவரங்களை உண்டு பண்ணுகின்ற நோக்கத்தோடு ஏற்படுத்தப்பட்ட கூட்டங்கள் அல்ல. எங்கெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழ் பாடப்படுகிறதோ அங்கெல்லாம் வானவர்கள் என்கின்ற மலக்குகள் இருப்பது போல் இப்லீஸும் இருக்கக்கூடும். அதுபோல் உள்துறை இலாகாவும் உளவு ஸ்தாபனமும் இங்கு வந்திருக்கக்கூடும். உங்களுக்கும் எங்களுடைய சலாமுன் அலைக்கும். இந்த கூட்டம் பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கின்ற நோக்கத்தோடோ சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கின்ற நோக்கத்தோடோ அல்லது செக்ஷன் 506 பார்ட் 2 செக்ஷன் 147 போன்ற எந்தவித குற்றவியல் சட்டங்களுக்கு அப்பாற்பட்டது அல்ல.
நம்மளுடைய ஜனநாயகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட அடிப்படை உரிமையின் அடிப்படையில். அதனால் யார் மனமும் புண்படாதபடி மார்க்க சம்பந்தமாக முழுக்க முழுக்க இது ஒரு மார்க்க பிரச்சார கூட்டம். அதனால் அமைதியோடு இருந்து நீங்கள் இந்த கூட்டத்தை சிறப்பித்துக் கொடுப்பீர்கள் என்று உங்களிடம் உரிமையோடு உணர்வுகளோடு பகிர்ந்து கொள்கிறோம். இங்கே முஸ்லிம் சகோதரர்களுக்கும் முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள் நிறைய பேர் என்னுடைய நண்பர்கள் வந்திருப்பீர்கள். இந்த மேடை அரசியல் மேடையாக்க நான் விரும்பவில்லை. அதற்கு ஏற்ற சூழ்நிலை வரும் பொழுது உங்களோடு உறவாடிக் கொள்கிறேன். ஆனால் உங்களிடமிருந்து கண்ணீரோடு விடைபெற்றுக் கொண்டு என்னுடைய மார்க்க சகோதரர்களுக்கு மார்க்க பிரச்சாரம் செய்கிறேன். இது எந்த அரசியல் கட்சியும் சார்பற்ற ஒரு கூட்டம். இந்த கூட்டத்தை நடத்துவதற்கு இதே மாதிரி ஒரு ஷரியத் கூட்டத்திற்கு அறந்தாங்கி என்ற ஊரிலே, புதுக்கோட்டை நகரத்திலே உள்ள அறந்தாங்கி என்ற புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள அறந்தாங்கி என்ற ஊரிலே நாங்கள் ஷரியத் பாதுகாப்பு கூட்டம் போட்டபோது கைது செய்யப்பட்டு திருச்சி மத்திய சிறையில் 15 நாள் காவலில் வைக்கப்பட்ட பின்னரும், அதன் பின்னர் மதுரையில் ஷரியத் விளக்க பாதுகாப்பு கூட்டங்கள் போட்ட பின் கைது செய்யப்பட்டு மதுரை சிறையிலும் காவல் வைக்கப்பட்டிருந்த போதும் புதுக்கோட்டை மேஜிஸ்ட்ரேட் அவர்கள் போட்ட உத்தரவு நகலை உள்துறை இலாகாவினர் எல்லா உயர்நீதிமன்றத்தில் உள்ள என்னுடைய வழக்குகளுக்கு கொண்டு வருவதால் அவர்களுக்கு என்னுடைய வழக்கமான விளக்கத்தை சொல்லிவிட்டு மார்க்கத்துக்கு செல்லலாம் என்று இருக்கின்றேன். காரணம், நான் உங்களோடு மட்டும் உறவாட முடியாது, ஒரு சட்டத்துறையோடு உறவாட வேண்டிய சூழ்நிலையில் இருப்பவன். அதனால் பிரச்சனைக்குரிய ஒரு மனிதனை பற்றி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பிரச்சனைக்குரிய நான் பிரச்சனைகளுடன் பேச வேண்டி இருப்பதால் நான் உள்துறை இலாகாவோடு உறவாடிவிட்டு வந்து விடுகிறேன். நான் இங்கு வருவதற்கு முன் இந்த மன்றத்தினர் சொன்னார்கள், காவல்துறையவோ அரசாங்கத்தையோ தாக்கி பேசிவிடாதீர்கள் என்று. என்னுடைய உரிமைகளில் தலையிட யாருக்கும் உரிமை இல்லை, நான் தாக்க வேண்டிய அவசியமும் இல்லை, இதற்கு இந்த மேடை தேவையும் இல்லை. மேலும் காவல்துறை நண்பர்களுக்கும் எனக்கும் விரோதம் கிடையாது. எனக்கும் மேல்மட்டத்தில் உள்ள அரசியல் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். இங்குள்ள காவல்துறையினரை நான் தூக்கி பேசினால் அரசாங்கத்துக்கும் எனக்கும் இருக்கின்ற கருத்து வேறுபாடு காரணமாக பழனி பாபாவுக்கும் லோக்கல் போலீஸுக்கும் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு டிரான்ஸ்பர் பண்ணி போடுவாங்க. நான் தாக்கி பேசினா உங்களை வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அது எப்படி பேசுறவங்க உங்களை பேசாமலே விட்டுறது பெட்டர்னு தோணுது. அதனால நீங்க மறந்துட முடியாது, உங்களுக்கும் எனக்கும் எந்த பகையும் கிடையாது. RSS காரர்கள் தவறாக என் மீது துஷ்பிரயோகங்களை உபயோகப்படுத்தி இருக்கலாம். ஆனால் ஒரு 7 ஆண்டுகளுக்கு முன் நீங்கள் நினைவுபடுத்தி பாருங்கள். ஸ்ட்ரேசி என்ற ஒரு ஆஸ்திரேலியா நாட்டைச் சேர்ந்த IG இருந்தபோது, முதல் DGP-யாக பதவி உயர்வு பெற்ற போது, அந்த நேரம் அரசாங்கத்தின் மிக முக்கிய பொறுப்புகளை நான் ரகசியமாக வைத்துக் கொண்டிருந்த போது உங்களுக்கு ஒரு சங்கம் கேட்டு நீங்கள் எல்லாம் போராடிய போது பிரிட்டோவையும் நைனார்தாஸையும் நான் ஒழித்து வைத்தேன் என்கின்ற ஒரே காரணத்திற்காக எத்தனை சித்திரவதைகளையும் சிரமங்களையும் நான் ஏற்றேன் என்பதை மறந்து விடாதீர்கள். பிராமணர்களுக்கும் பிராமண அல்லாத DIG-களுக்கும் ஒரு போராட்டம் உள்துறை இலாகாவிலே நடைபெற்ற போது 4 DIG-கள் ரிட் போட்ட போது அவர்களை எப்படியெல்லாம் காப்பாற்றி விட்டேன் என்பதையும் மறந்து விடாதீர்கள். அதனால் நமக்குள் இருக்கின்ற அந்தரங்க நட்பு ஆழமானது, அழுத்தமானது. அதற்கும் இந்த கூட்டத்திற்கும் சம்பந்தம் இல்லை. எனவே நீங்கள் பரந்த மனதோடு புரிந்து கொள்வீர்கள். என்ன பண்றது, நண்டு திங்கிற ஊருக்கு வந்துட்டான் நடு துண்டு நம்பளுதுன்னு சொல்லிட்டு போயிடலாம். சரி, இனி எங்களுடைய சொந்த சகோதரர்களோடு மார்க்க சம்பந்தமான பிரச்சாரத்திற்கு செல்கிறேன். அதனால் நீங்கள் வேண்டுமானால் பாதுகாப்பு இருக்கலாம், இல்லை என்றால் நீங்கள் போய்விடலாம். இஸ்லாமிய சமுதாய மக்கள் கட்டுப்பாடான மக்கள், வேற யாரையும் நாங்கள் தாக்கி பேசப் போவது கிடையாது. ஆனால் சில கேள்விகளுக்கு பதில் சொல்லிவிட்டு போக வேண்டிய கட்டாயத்தில் உள்ளோம். அதனால் நாங்கள் எங்களையே பாதுகாத்துக் கொள்ளலாம். உங்களுக்கு நேரமானால் நீங்கள் செல்லலாம், இல்லை என்றால் நீங்கள் கடமையாற்றுவது நான் தடுப்பதில்லை. ஆனால் இது யாரையும் பகைக்கின்ற கூட்டங்கள் அல்ல. தலைமை குற்றவியல் நீதிமன்றம் புதுக்கோட்டை, முன்னிலை திரு O. வெங்கடாச்சலம் BA தலைமை குற்றவியல் நீதிபதி. வருடம் 1986 வருடம் பிப்ரவரி மாதம் 7ஆம் நாள் வெள்ளிக்கிழமை, திருவள்ளுவர் ஆண்டு 2017. குற்றவியல் பல வகை மனு எண் 541/86,
மனுதார் பழனி பாபா, எதிரி காவல் உதவி ஆய்வாளர் அறந்தாங்கி, காவல் நிலையம் குற்றையன் 27/86, சட்டப்பிரிவு 153A 1 செக்ஷன் சரியம் டைப்ல பதியல. எதிர் மனுதார் 4/2/86 4 மனுவில் QVMUK பிரிவு 437 படி மனுதாரை பிணையில் விடுவிக்க வேண்டப்படுகிறது. நான் ஜெயிலில் இருக்கும்போது என்ன ஜாமீன்ல விடணும்னு சொல்லி நம்முடைய திருச்சியை சேர்ந்த ஜமாத்தார்கள் மனு செய்கிறார்கள். அந்த மனுவை ஏற்று அந்த நீதிபதி போட்ட ஆணை. இம்மனு மீது இந்த மனு இன்று என் முன் விசாரணைக்கு வந்தது. மனுதாரருக்காக வழக்கறிஞர் திரு எஸ். திருஞான சம்பந்தம் அவர்கள் வாதத்தையும், வாதி தரப்புக்காக அரசு குற்றத்துறை வழக்கறிஞர் நிலை 2 அவர்களின் வாதத்தையும் கேட்டறிந்த பின்னர் இந்நீதிமன்றம் வழங்கும் ஆணை. இருதரப்பு வாதமும் கேட்கப்பட்டது. மனுதார் தன் சொந்த பொறுப்பில் ரூபாய் 20,000க்கான பாண்ட் எழுதி கொடுப்பதின் பேரிலும், அதே தொகைக்கு 2 நபர்கள் ஜாமீன் பத்திரம் எழுதி கொடுப்பதின் பேரிலும் மனுதார் புதுக்கோட்டை நகர எல்லைக்குள்ளேயே தங்கி இருந்து அரசியல் பொதுக்கூட்டங்கள் எதிலும் கலந்து கொண்டு மேடை பேச்சு பேசக்கூடாது என்ற நிபந்தனையின் பேரில் பிணையில் விட உத்தரவிடுகிறேன். இவர் ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் இந்நீதிமன்றத்தில் காலை 11 மணிக்கு ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என்ற நிபந்தனையின் பேரில் பிணையில் விடப்படுகிறார். இப்படிக்கு நீதிபதி. ஆக புதுக்கோட்டை நகர எல்லைக்குள்ளேயே தங்கி இருக்க சொன்னாரே தவிர அதை விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு ஒரு வரி இல்லாதனால நான் உங்க ஊருக்கு வந்து பேசுறேன். அடுத்தது அரசியல் பொதுக்கூட்டம் சொல்லியிருக்காரு. அரசியலுக்கு கான்ஸ்டிடியூஷன்லயே டெஃபினிஷன் இல்லை. ஒரு டிஃபைன் பண்ண முடியாத ஒரு லாவையே, ஒரு சட்டத்தையே மதிக்க கூடாது என்று சொல்லி இருக்கிற பொழுது ஒரு ஆர்டர்ல டெஃபினிஷன் இல்லை. அரசியல்னா இதுதான் அரசியல் என்று சொல்வதற்கு ஒரு டெஃபினிஷன் இல்லாதனால அந்த நீதிபதியின் உத்தரவை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அடுத்தது அவர் மேடை பேச்சு பேசக்கூடாது என்ற ஒரு உத்தரவை போட்டிருக்கிறார். ஆனால் மேடை என்பதற்கு அவர் ஒரு கரெக்டான டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கல. 20 அடிக்கு 40 அடியா, 10 அடிக்கு 8 அடியா, 5 அடிக்கு 4 அடியா என்னங்கிற ஒரு டிஸ்கிரிப்ஷனை ஒரு நீதிபதி கொடுத்திருக்கணும். There must be sense in the order. If senseless order need not be carried என்று சுப்ரீம் கோர்ட்டின் குல்வத் சிங் வர்சஸ் குஷ்வத் சிங் வழக்கில் வர்சஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வழக்கில் சுப்ரீம் கோர்ட் கொடுத்த தீர்ப்பின் அடிப்படையில் இந்த நீதிபதியின் உத்தரவை என்னால் ஒவே பண்ண முடியாத சூழ்நிலை. அதனால் நீங்கள் வழக்கம் போல் வழக்கு போட்டுக் கொள்ளுங்கள். கோவை மத்திய சிறையில் இன்னும் நான் இடத்த கூட காலி பண்ணல. நாங்கள் சிறைக்கு செல்ல தயார். ஆனாலும் சீரான எங்களுடைய மார்க்கத்திலிருந்து சிறிதளவும் பெறல தயாராக இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடைய பிறந்த தின விழா ஷரியத் பாதுகாப்பு விழாவின் 2ஆம் ஆண்டு கூட்டம். பெருமானாருக்கு நாம் ஏன் விழா நடத்த வேண்டும்? இவ்விழாக்கள் தேவைதானா என்பது பலரிடையே சர்ச்சைக்குரிய ஒரு பிரச்சனை. அந்த சர்ச்சைகளுக்கு பதிலளித்துகின்ற விதத்தில் இவ்விழாவை நாம் நடத்துகின்றோம். பல நபிமார்களை உலகின் பல பாகங்களுக்கும் இறைவன் அனுப்பி வைத்தான். அவர்களுடைய மார்க்கங்கள் முழுமையாக்கப்படவில்லை. முழுமையாக்கப்பட்ட ஒரே நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முழுமை செய்யப்பட்டு, நிறைவு செய்யப்பட்டு, பரிபூரணமாக்கப்பட்டு, சம்பூரணமாக்கப்பட்டு, இறுதியாக்கப்பட்டு, உறுதியாக்கப்பட்டு கொடுக்கப்பட்டது இஸ்லாமிய மார்க்கம். இஸ்லாம் என்பது ஒரு மதம் அல்ல, ஒரு மார்க்கம். இட் இஸ் நாட் a religion, it is a movement. அந்த ஒரு மார்க்கத்தை ஆதம் நபி தொட்டு இஸ்லாம் தான் போதித்து வந்தது. நாளடைவில் கலப்படங்களாகி பல மதங்கள் அழிவு பெற்ற காரணத்தால் இஸ்லாம் இறுதி மார்க்கமாக இவ்வுலகுக்கு வந்தது. அதை தாங்கிய பெருமை பெருமானாருக்கு இருக்கின்ற காரணத்தினாலும், பெருமானார் அவர்கள் இம்மையில் நமக்கு வாழ்ந்து காட்டி, நெறிப்படுத்தி, முறைப்படுத்தி, நமக்கு ஒரு வழி கொடுத்து சென்றவர் மட்டுமல்ல, மறுமையிலும் நம்மை காக்கக்கூடிய ஒருவராக இருக்கின்ற ஒரே காரணத்திற்காகத்தான் பெருமானாருக்கு இவ்விழாக்கள். அடுத்தது, நமக்கு மறுமையில் முதலில் நம்பிக்கை வேண்டும். ஈமான் என்பது 5 நேரம் தொழுகிறதோ, களிமா சொல்லிட்டாலோ, தலையில தொப்பி போட்டாலோ, தாடி விட்டுட்டாலோ பூர்த்தியாவது அல்ல. அதெல்லாம் ஒரு சடங்குகள், ஒரு சம்பிரதாயங்கள். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட், வாட் இஸ் ஈமான் என்பதை அல்லாஹ்வே சொல்லுகிறதை கேளுங்கள். நாம் நபிமார்களை நம்ப வேண்டும், மலக்குகளை நம்ப வேண்டும், மறுமையை நம்ப வேண்டும், இப்லீஸையும் நம்பணும்.
இவ்வளவு நம்பினாத்தான் நம்மளுடைய ஈமான் பூர்த்தி அடைகிறது. நமக்கு இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு நிழல் தரும் மரம். இந்த மரத்திலேயே நம்மளும் தங்கிட முடியாது, நிழலும் நம்மளோட வந்துட முடியாது. அதனால நாம் இந்த உலகுக்கு ஒரு சபுராலியாக, ஒரு கேரவன், ஒரு பயணியாகத்தான் வந்திருக்கிறோம். மகத்தோ அயாத்தோ, நாளைக்கு உங்களை இந்த இதே கூட்டத்துல என்னைய பார்க்க முடியுமோ, அடுத்த ஆண்டு வர முடியுமோ, பேசி முடிகிற வரைக்கும் நானும் உயிரோடு இருக்கணும், அல்லது பேசி முடிச்ச பின்ன உயிரோடு இருக்கணும். கேரண்டி இல்லாத வாழ்க்கை. அந்த கேரண்டி இல்லாத வாழ்க்கை யாருக்கும் கேரண்டி கிடையாது. யாருக்குமே கேரண்டி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ வந்த ஒரு உலகம்தான் நிலையற்ற உலகம். இதுல நிலையானது ரெண்டு தான். ஒண்ணு பெத்த தாயும் மகத்துவம். ஒண்ணு சர்ட்டனா சொல்லலாம். இன்னைக்கு இப்படி கொடுத்துட்டு இருந்த கையே நாளைக்கு இப்படி போயும் நம்ப முடியாது. இன்று இருக்கின்ற சூழ்நிலை நாளை இருக்கும் என்பதும் சொல்ல முடியாது. நேற்று வரைக்கும் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்து கொண்டிருந்தவர் இன்று இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் இறந்து விட்டதாக கூட சொன்னார்கள். அவருக்கு அல்லாஹ் மறுமையில் நல்ல ஒரு பதவியை கொடுக்க இறைவனிடம் வேண்டிக் கொள்வோம். ஆக நிலையற்றது வாழ்க்கை. அதுல நிச்சயமானது ரெண்டு. ஒன்னு மகுத்து, இன்னொன்னு பெற்ற தாய். மதர் இஸ் a fact, father is a faith. அப்பாங்கிறது ஒரு அம்மா சொன்ன நம்பிக்கை. அம்மாங்கிறது ஒண்ணுதான் உண்மை. இந்த அம்மாவுக்கு தான் நம்ம பிறந்தோங்கிறது உண்மை. இந்த அத்தாவுக்கு தான் நம்ம பிறந்தோங்கிறது அம்மா சொன்ன ஒரு நம்பிக்கை. அதுக்கு ஒரு செகண்ட் வேல்யூ. அதனாலதான் இஸ்லாத்துல தாயின் காலடியில் சொர்க்கத்தை வைத்தார்கள். அதே போல மகுத்து நிச்சயம் உண்டு. அது யாரும் இல்லைன்னு சொல்லவே முடியாது. எல்லோரும் ஒரு நாள் மரணம் அடையத்தான் வேண்டும். ஆனா இஸ்லாமானவனை பொறுத்த மட்டுக்கு மகுத்துங்கிறது it is not an end, it is a next beginning. Remember that. அது நமக்கு ஒரு முடிவல்ல, அது இன்னொரு ஆரம்பம். ஒரு நிம்மதியான வாழ்க்கை, நிலையான வாழ்க்கையை தேடி செல்லுகின்ற முதல் பயணம். So every Muslim should happily invite. மகுத்துங்கிறத ஒவ்வொரு முஸ்லிமும் மிக மிக சந்தோஷமாக வரவேற்க வேண்டும். அதனால நாளைக்கு உயிரோடு இருக்க போறேன், நாளைக்கு இந்த திருப்பூருக்குள்ள நான் நடக்கணும், நாளைக்கு இங்க நான் பொழைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு நான் இந்த கூட்டத்துக்கு வரல. வாழ்றோம், சாகிறதுக்குன்னு வந்துட்டோம். வாழ்வை நோக்கிய பயணம் அல்ல, சாவை நோக்கிய பயணம் தான். அதுவும் சன்மார்க்க பயணம். இங்கு கோழைகளுக்கு வேலைகளே இல்லை, வீரர்களுக்கும் ஈமான் உள்ளவனுக்கும் தான் இங்கு வேலை. நாம் எந்த மதத்தையும் தாக்கி பேசுகிறவர்கள் அல்ல. ஆனால் நம்மை தாக்கி பேசுகின்ற RSS காரர்களுக்கு எப்படி பதில் சொல்ல வேண்டுமோ அப்படி நாங்கள் பதில் சொல்லியே தீருவோம். இதுவரை 1500 கூட்டங்களுக்கு மேல் பேசிய நான் எந்த ஒரு இடத்திலும் சட்டம் ஒழுங்கோ, லா அண்ட் ஆர்டரோ, பொது அமைதிக்கோ, பப்ளிக் ஆர்டருக்கோ இதுவரை நான் சிறிதளவு கூட களங்கம் கற்பித்தவன் அல்ல, ஏற்படுத்தியவனும் அல்ல. ஆனால் பல முறை கைது செய்யப்பட்டிருக்கின்றேன். ஆனால் RSS தலைவன், பிராமண தலைவன் ராமகோபாலன் போகின்ற இடமெல்லாம் பல கலவரங்கள் ஏற்பட்டு இந்தியாவெங்கிலும் அன்றாடும் ஏதாவது ஒரு மாநிலத்தில் 5 பேரிலிருந்து 500 பேர் வரை இறந்து கொண்டே இருந்தும் அவனை இந்த அரசு ஏன் கைது செய்யவில்லை? நாம் மரணம் அடைந்த பின்னால் நம்முடைய கேள்வி கணக்குகளுக்காக கியாமத் நாள் ஒத்துக்கலத்தான். நீங்களாம் பழனி பாடணும் ஒரு பயில்வான் எதிர்பார்த்து உட்கார்ந்திருப்பீங்க. நாம் மரணம் அடைந்த பின்னால் எழுப்பப்பட்டு மகேஸ்வர் என்கின்ற மைதானத்திலே இருக்கின்ற போது நம்மை எல்லாம் இறைவன் பார்த்து கேட்பான், ஓ கல்குகளே, இது நாள் வரை துன்யாவில் நீங்கள் செய்து கொண்டிருந்ததையெல்லாம் நான் பார்த்துக் கொண்டிருந்தேன். இன்று நான் செய்ய போவதை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி சூரியனை அழைத்து வர சொல்வானா. அந்த சூரியனை ஜபானியாக்கள் சென்று வடங்களை பிடித்து இழுத்து வருவார்களாம். அத்துடன் மலக்குகளும் சேர்ந்து இழுத்து வருமா. ஒரு மலக்கு என்பதற்கு உருவம் சொல்லப்பட வேண்டுமேயானால் மேக்சிமம் சைஸ் பெருமானார் உடைய வாக்குகளின்படி இந்த ஒரு மலக்கின் புருவ இடை தூரம், பிட்வீன் ப்ரோஸ், இந்த புருவத்தின் இடைப்பட்ட தூரம் மட்டும் இந்த துனியாவை போல் 300 துனியாவின் நடைபயணம் போல் 300 மடங்கு அதிகமாக இருக்கும். ஒரு மலக்கு என்பது ஒரு, நான் பேசுறது வேகமா இருக்குதுன்னா சொல்லுங்க, உங்களுக்கு புரியுதுனாலும் ஏதாவது புரியுதுல,
மைக்கு புருவத்தின் இடைப்பட்ட தூரம் மட்டும் 300 மடங்கு இருக்கும். அப்படியாப்பட்ட மலக்குகள் இழுத்து கொண்டு வந்த போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சூரியனை பார்த்து கேட்பானாம், ஓ சூரியனே, இங்குள்ள மக்களை யாரையாவது நீ வணங்க சொன்னாயா என்று. அதற்கு அந்த சூரியன் சொல்லுமாம், லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரிய நாயகன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை தவிர யாரும் இல்லை, வணக்கத்திற்குரிய நாயகன் நீ ஒருவனே, நான் யாரையும் அப்படி சொல்லவில்லை. அவர்களில் சிலர் அப்படி சூரியனை வணங்கினார்கள், சூரியனாகி என்னை வணங்கினார்கள், அதற்கு நான் உடன்படவில்லை என்று சொல்லுமா. உடனே அல்லாஹ் அந்த சூரியனுக்கு உத்தரவு கொடுத்து இந்த துனியாவில் இருந்ததை போல் பல கோடி மடங்கு உஷ்ணத்தை அதிகப்படுத்தி நமக்கு இந்த மூக்கின் புருவ அளவு கிட்டத்தட்ட 4 இன்ச் தலைக்கு மேல் அந்த சூரியனை நிற்பாட்டி விடுவானாம். அந்த சூரியன் நம் தலையின் மேல் நிற்கும் பொழுது நாம் நாடி நரம்புகள் எல்லாம் உருகிய நிலையில் தவித்து நல்லோர் அல்லாதார் அனைவரும், பொல்லாதவர் காபீர்கள் அனைவரும் அங்கு கத்தி கதறி கொண்டிருப்போம். அப்பொழுது நம்முடைய பிரச்சனைகள் தீர்ந்த பின்னால் தான் நல்லவர்கள் சொர்க்கத்திற்கும் கெட்டவர்கள் நரகத்திற்கும் போவார்கள். சொர்க்கத்தையும் நரகத்தையும் ஏற்றுக்கொள்வதற்கு பெயர் ஈமான். நாம் அதை ஏற்றுக்கொள்ளுகிறோம், ஏற்றுக்கொண்டு விட்டோம். அப்பொழுது நம்மில் சிலர் நம்முடைய முதல் படைப்பான நம்முடைய முன்னோரான ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஆதம் நபி, ஆடம் என்று கிறிஸ்டியன் பைபிள்ல போட்டிருக்குமே, அந்த ஆடமிடம் போய், ஆடம் அண்ட் ஈவ், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திடம் ஓடி சென்று, எங்களுக்கு பிதாவாகிய ஆதம் அலைஹிஸ்ஸலாமே, நீங்கள் சென்று அல்லாஹ்விடம் சொல்லி எல்லோரையும் இப்படி கொடுமைப்படுத்துகின்ற இந்த சூரியனின் கொடுமையிலிருந்து எங்களை காத்தருள மாட்டீர்களா என்று. அதற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி விடுவார்கள், ஓ உம்மத்துக்களே, நான் அல்லாஹ் எனக்கு எல்லா வசதியும் கொடுத்தும் நான் அவன் உண்ணக்கூடாது என்று சொன்ன கனியை உண்டு விட்ட காரணத்தால் அவனுடைய சன்னிதானத்திற்கு செல்ல நான் வெட்கப்படுகிறேன். நீங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்திடம் செல்லுங்கள் என்பார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்திடம் நாம் ஓடோடி வருவோம். அவர் என்ன சொல்லிவிடுவார், இறைவன் எனக்கு 10 கட்டளைகளை கொடுத்தான், அதை இந்த யூதர்களாகிய ஜூஸ் இஸ்ரேல்ல இருக்கானுங்கள, இந்த யூத மக்களுக்கு கொடுத்தேன். அவர்கள் சிலைகளை வணங்கி என்னை அவமானப்படுத்தி விட்டார்கள். என்னுடைய கடமையை சரிவர பூர்த்தியாகாத காரணத்தால் நான் இறைவனின் சன்னிதானத்திற்கு செல்ல நான் வெட்கப்படுகிறேன். நீங்கள் தாவூத் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் செல்லுங்கள் என்று சொல்லுவார்கள். நான் ஓடோடி தாவூத் நபி அலைஹிஸ்ஸலாமிடம் சென்று சொல்லும் பொழுது அவர் சொல்லிவிடுவார், துனியாவில் நான் கொஞ்சம் அகம்பாவத்தோடு இருந்து விட்டேன், அந்த ராஜாவாக இருக்கும் பொழுது இருந்து விட்டேன், அதனால் நீங்கள் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்திடம் செல்லுங்கள் என்பார். நாம் ஓடோடி ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்திடம் செல்லும் பொழுது, ஈசா நபி, ஜீசஸ் கிரைஸ்ட், அவரிடம் ஓடி சொல்லும் பொழுது அவர் சொல்லிவிடுவார், நான் ஒரே இறைவனை வணங்க சொல்லி பல முறை சொல்லியும் இஞ்சில் என்ற வேதத்தை இறக்கி வைத்தும் நசராடிகளாகிய கிறிஸ்துவர்கள் என்னையே வணங்கிவிட்ட காரணத்தால் எனக்கும் சேர்த்து ஒரு சிலையை வச்சு அவன் கும்பிட்டுட்டான். சிலையவே வைக்க வேணான்னு நான் பைபிள்ல படிச்சு சொன்னேன், அவனுக்கு கேட்கல. அதனால இறைவனின் வழியிலிருந்து மாறுபட்டு விட்ட காரணத்தால் நான் ஏன் நபுசுல பராக்கா இருக்கிறேன். அதனால நீங்க முகமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்லுங்கள் என்பார். நாம் ஓடோடி யா முகமதி யா முகமதா என்று சொல்லிக்கொண்டே ஓடுவோம். அங்கு முகமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நம்முடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மரத்தின் நிழலில் 4 பெண்மணிகளோடு அமர்ந்திருப்பார். அந்த 4 பெண்மணிகள் யார் தெரியுமா? ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை எடுத்து வளர்த்த ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும், ஈசா அலைஹிஸ்ஸலாத்தின் தாயாரான பிபி மரியம்பி அலைஹிஸ்ஸலாம் அவர்களும், அதான் செயின்ட் மேரிமாங்களா, அவங்க பிபி மரியம்பி அலைஹிஸ்ஸலாம் அவர்களும், ஹஜ்ரத் ஹதீஜா நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்புக்குரிய முதல் மனைவியான ஹதீஜா நாயகம் அவர்களும், ஹஜ்ரத் அலி அவர்களின் மனைவியும், இமாம் ஹசன் ஹுசைன் இருவரின் தாயாரும், ஜன்னத்தின் அதிபதியும் கௌசர் நதியின் அதிபதியும், அல்லாஹ்வுக்கு உகந்தவர்களான பெருமானாரின் ஈரக்குலையான ஹஜ்ரத் ஃபாத்திமத்து ஸஹ்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஆக 4 பெண்மணிகளோடு அமர்ந்திருப்பார். அதில் மூத்தவரான ஆசியா
அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்து, ஓ முகமதே, உன்னுடைய உம்மத்துக்கள் தேடி வருகிறார்கள். நம்ம பெருமானார் அவர்கள் 1,24,000 நபிமார்கள் நமக்காக அல்லாஹ்விடம் வாதாட பயந்த போது, தயங்கிய போது, மயங்கிய போது, வெட்கப்பட்ட போது, வேதனைப்பட்ட போது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் வேதனையோடு வெந்து உருகி ஓடிக்கொண்டிருக்கின்ற மஹ்ஷர் மைதானத்திலே யா உம்மத்தி யா உம்மத்தி என்று நம்மை நோக்கி ஓடி வரக்கூடிய ஒரே கரம் பெருமானாருடைய கரம். அந்த விழாதான் இந்த விழா. அந்த ஒன்றுக்காகத்தான் அவர் மீது நாம் இந்த சலவாத்துக்களையும் சங்கைகளையும் செய்கின்றோம். நம்மை நோக்கி 1,24,000 நபிமார்கள் எக்ஸாஸ்ட் ஆகி, பேங்க்ரப்ட் ஆகி, நபிமார்களுக்கே அந்த கதி, ராவுத்தர்களே கொக்கா பறக்கும்போது குதிரைக்கு எங்கிட்ட இருந்து கோதுமை அல்வா கிடைச்சிருக்கும். அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை நோக்கி ஓடி வந்து, வாருங்கள் நாம் அல்லாஹ்வின் சமூகத்துக்கு செல்வோம். ஏனென்றால் அல்லாஹ் இந்த துனியாவில் நான் வாழும் பொழுது, இந்த தீனை நான் இந்த உலகுக்கு இறக்கி வைத்த போது, முழுமைப்படுத்த வந்த போது எனக்கு 2 பிராமிஸ்கள், சத்தியம் இல்ல, உறுதிமொழிகளை கொடுத்திருக்கின்றான். அதில் ஒரு உறுதிப்பாடு பாக்கி இருக்கிறது. அதை நான் அல்லாஹ்விடம் கேட்கிறேன் என்று கூட்டிச் சென்று நம்மை எல்லாம் வைத்து யா அல்லாஹ் என்று அல்லாஹ்வின் முன் சஜ்தா செய்வார்கள். அல்லாஹ் சொல்லுவான், என்னுடைய ஹபீபே உனக்கு என்ன வேண்டும் என்று. ஓ மை ஃப்ரெண்ட், உனக்கு வாட் யூ வாண்ட், என்ன வேணும் கேட்பார். இந்த உம்மத்துக்கெல்லாம் இப்படி கஷ்டப்படுத்துறியே, இவங்களுக்கு கேள்வி கணக்குகளை கேட்டு நல்லது கெட்டதுகளை பகிர்ந்து உன் நியாய தீர்ப்பு நாளை வழங்க விடணும்னு ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று உத்தரவு. பெருமானார் அவர்கள் உடனே அந்த சூரியன் தன்னுடைய தணலை குறைத்து நம்முடைய கணக்குகளை கேட்பதற்காக நாம் அழைத்து செல்லப்படுவோம். அப்போ நம்ம முஹிப்புங்கிற ஒரு தளத்துல நின்னுக்குவோம். அந்த மஹ்ஷர் மைதானத்திலேயே முஹிப்புங்கிற ஒரு தளத்துல நிற்போம். அந்த தளத்துக்கும் அந்த பக்கம் சொர்க்கம், நடுவுல நரகம், பள்ளத்துல நரகம் இருக்கும். இதுக்கு இடையில இப்படி ஏறு பயணமாக இப்படி ஸ்ட்ரைட்டா, அப்புறம் இப்படி ஸ்லோப்பா, ஒரு பக்கம் ஏறணும், ஒரு பக்கம் இப்படி ஸ்ட்ரைட்டா நடக்கணும், ஒரு பக்கம் இப்படி இறங்கும் தூரமாக உள்ளதா சிராத்துல் முஸ்தகீம். இவங்க எல்லாம் சொல்லுவாங்க மயிரிழை போல இருக்கும், அது நேரா இருக்கும்னு நினைச்சிடாதீங்க. நல்ல குர்ஆன் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கன்னா, ஏறுமாக, நீளமாக, இறக்கமாக இருக்கும். ஏறு காலம் 100 வருட கால தூரமும், நடைபயணம் சில வருடங்களும், இறங்கு பயணம் சில வருடங்களுமாக இருக்கும். அது எப்படி இருக்கும்? இப்படி ஸ்லோப்பா, ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், தென் அகைன் ஸ்லோப், அப்படி இருக்கும். அந்த பாலத்து மேல முன்னாடி இந்த இது வச்சு தராஸ், மிசான்ங்கிற தராஸ் வைக்கப்பட்டிருக்கும். அந்த தராசுல நம்ம நன்மைகள் தீமைகள் தட்டுல போடப்பட்டிருக்கும். அந்த நன்மை தட்டும் தீமை தட்டும் இருக்கும். அதுல நல்லது செஞ்சிருந்தா தட்டு கீழே போகும், கெட்டது செஞ்சிருந்தா தட்டு மேல போகும். ராமகோபாலனுக்கெல்லாம் மேல போகும்னு சொல்ல முடியாது. ராமகோபாலனுக்கெல்லாம் மேல போகுதுன்னா அந்த தட்டு அங்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம தட்டு எப்படி இருக்குதோ தெரியல, நம்ம ஊராந்தட்டை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த தட்டு சில பேருக்கு நியூட்ரல் அடிக்கும். அப்படி நல்லது நிறைஞ்சிருக்கும், கெட்டது நிறைஞ்சிருக்கும். ஏன்னா வாழ்க்கை பயணம் மேடு பள்ளங்கள் நிறைந்தது. தவறக்கூடிய மனிதர்கள் தான் நம்ம ஒண்ணு நபியா பிறக்கல, ரசூலா பிறக்கல, நாமெல்லாம் ஒரு பெரிய அவுலியல்லாவா பிறக்கல. நாமெல்லாம் ஒரு சாதாரண ஆர்டினரி ஹியூமன் பீயிங். அண்ட் மிஸ்டேக் இஸ் அவர் ஹியூமன் ரைட். சில தவறுகள் நாம் செய்யக்கூடும். தவறாத மனுஷனே இந்த உலகத்தில் இருக்க முடியாது. அதனாலதான் அல்லாஹ் சில சலுகைகளை நமக்கு வழங்கி இருக்கிறான். நாம அந்த தட்டு இப்படி இருக்கும்போது, நன்மை தட்டுல கொஞ்சம் மேல போச்சுன்னா சொர்க்கத்திலிருந்து சில கனிகள் வந்து விழும். அந்த கனிகள் என்னவென்றால், கனிகள் விழுந்து அந்த தீமை தட்டு இப்படி புரிதாத்தா உங்களுக்கு? அந்த நன்மை தட்டு கொஞ்சம் மேல தூக்கிட்டு இருக்கும் போது சில சொர்க்கத்திலிருந்து சில கனிகள் வந்து விழுந்து அந்த தட்டை கீழே இறக்கிக்கும். அப்படி இறக்கணும் உடனே என்ன ஆகும்? நாம பார்த்தோம்னா யார் அந்த கனிகளை வீசுறதுன்னா, நாம உயிரோடு இருக்கும் போது கருவிலேயே களைஞ்சு போன, அதாவது தானா மமத்தான, நீங்களா கலைக்க கூடாது, அது ஆறாமாக்கப்பட்டது, விளக்கப்பட்டது, வெறுக்கப்பட்டது. மௌத்தா போன குழந்தைகளும்
பிறந்து இறந்துட்ட நம்மளுடைய குழந்தைகள் தாய் தகப்பன்களை காப்பாத்துறதுக்காக சொர்க்கத்து கனிகளை எடுத்து நன்மை தட்டுல போட்டு எடைகளை நிறைவு செய்யும். அப்படி குழந்தை இல்லாதவங்களுக்கு பெரும் பெரும் மலைகள் வந்து விழும். அது மலைகள் என்ன மலைகள் என்றால், இந்த துன்யாவில் நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நபிகள் நாயகம் என்று சொன்னவுடன் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று நீங்கள் சொல்லுகின்ற ஒவ்வொரு ஸலவாத்துக்களும் ஒவ்வொரு மலைகளாக அங்கு வந்து அந்த கியாமத்தில் விழுந்து நம்மை காப்பாற்றும். ஆக பெருமானார் மீது பொழியப்படுகின்ற ஒவ்வொரு ஸலவாத்தும் நாளை மறுமையில் நம்மை காக்கக்கூடிய மலைகள் என்பதை மறந்து விடாதீர்கள். அதனால் இந்த விழாக்களை எவ்வளவு சங்கையோடு, மரியாதையோடு, சகோதர வாஞ்சையோடு, அமைதியோடு, அடக்கத்தோடு, பக்தி உணர்வுகளோடு நீங்கள் நடத்த வேண்டும் என்பதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். நாளை மறுமை நாளிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பொழியப்படுகின்ற ஒவ்வொரு ஸலவாத்தும், இந்த துனியாவில் பொழிந்த ஒவ்வொரு ஸலவாத்துக்களும் நாளை கியாமத்தில் நம்மை காக்கக்கூடிய மலைகள் மலைகள். அந்த மலைகளை தேடிக்கொள்ளுகின்ற விழாக்கள் தான் இவ்விழாக்கள். நாளைய பொக்கிஷத்தை நிறைவு செய்ய காரணம் நாம் மனிதர்களாக இருக்கின்ற காரணத்தால் நமக்கு தவறுகள் ஏற்பட்டுவிடக்கூடும். தட்டு ஒருவேளை மேல தூக்கிடுமோங்கிற பயத்தினால் தான் அவைகளிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக நம்மை நேரான வழியில், சீரான வழியில் செலுத்துகின்ற ஒரு வழிதான் இவைகள். வணக்கத்திலேயே சிறந்த வணக்கம் மார்க்க அறிஞர்களோடு கலந்து உரையாடி கொண்டிருப்பது என்பதையும் மறந்து விடாதீர்கள். அதன் பின்னால் நம்ம பாலத்துல நடக்க விடுவாங்க. நடக்கும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் இருந்து ஒரு உத்தரவு பிறக்கும். ஓ உம்மத்தே, ஓ கல்குகளே, மக்களே, உங்கள் தலைகளை தாழ்த்திக் கொள்ளுங்கள் என்று என்னுடைய ஹபீபான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஹபீப் ஃப்ரெண்ட், ஹபீபான ஃபாத்திமா நாயகம் அவர்கள் கடக்கிறார்கள் அடக்கத்தின் சிகரம். அவர் பிறரை கண்களால் கூட தீண்டியது கிடையாது. அடக்கமான அந்த பெண்மணி கடக்கின்ற காரணத்தால் அனைவரும் 1,24,000 நபிமார்கள், அவுலியாக்கள், உலமாக்கள் அனைவர் உட்பட அனைவரும் தலைதாற்றி நின்ற நிலையில் மின்னல் வெட்டுகின்ற நேரத்தில் அவர்கள் அந்த பாலத்தை கடப்பார்கள். யாரோடு தெரியுமா? அதவோடு, ஒழுக்கத்தோடு, பிற ஆடவர் கண்ணில், மார்க்கத்தில் அனுமதிக்கப்படாத பிற ஆடவர்கள் கண்ணில் படாத பெண்மணிகளுடன் அந்த பாலத்தை கடப்பார்கள். அதனால் நம்ம புர்கா பத்திரம், அதுக்காக சில பேர் கிண்டல் ஓட்டுறான், பழனி பாபா சொல்றான், ஜமாத்துல 4 பேர் சொல்றாங்கிறதுக்காக நீங்க துப்புட்டி போத்தாதீங்க. நாளைக்கு மறுமை நாளிலே மன்னர் மாநபியின் மருமகனாரோடு நீங்கள் மின்னல் வெட்டுகின்ற நேரத்திலே, கியாமத்திலே அந்த சிராத்துல் முஸ்தகீம் என்கின்ற அந்த பாதையை கடக்கக்கூடும். அப்படி கடக்க வேண்டும் என்பதை மனதில் வைத்து நீங்கள் அந்த படுதாவை போடுங்கள். அதற்காக சில பேர் கிண்டல் நக்கல்கள் ஓட்டி இருக்கிறார்கள். ஏன் ஒரு தடவை காஞ்சி சங்கராச்சாரியாரே சொல்லியிருக்காரு, அவருக்கு நான் பதில் கொடுத்ததும் உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். நாமெல்லாம் எங்க பொம்பளையில நம்புறோம் பாத்தீங்களா, உலக சமாதான விழான்னு ஒண்ணு போட்டானுங்க தாஷபிரகாஷ் ஹோட்டல்ல. எனக்கு ஒரு அழைப்பை விட்டானுங்க, நானும் அங்க போறேன். அங்க போனோம்னா சொன்னா, பாத்தீங்களா உங்க பொம்பளையெல்லாம் நீங்க பொத்தி வச்சிருக்கீங்க, நாங்கெல்லாம் ஓப்பனா வச்சிருக்கோம். நாங்கெல்லாம் பாத்தீங்களா நம்புறோம், நீங்க உங்க பொம்பளை நம்பலைனா. அவன் ஆரிய ஆசியா கண்டத்திலிருந்து இந்திய துணை கண்டத்துக்கு வந்தவன் தான் ஆரியன். தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்கள் வேறு. இவனுக்கு ஒரு ட்ரெடிஷன் இருக்கு, ஒரு பண்பாடு இருக்கு. அந்த தமிழ் பண்பாடுக்கு நாம் தலை வணங்குகிறோம். இந்தியாவில் நம்முடைய நிலையை தெளிவாக தெளிவுபடுத்தி விட்டோம். உள்துறை இலாகாவுக்கும் மத்திய மாநில அரசுகளுக்கும் தெளிவாக இந்திய தமிழ்நாட்டு முஸ்லிம்களின் நிலையை தெரியப்படுத்தி உச்ச நீதிமன்றத்திலும் உயர் நீதிமன்றத்திலும் உத்தரவுகளை பெற்றும் இருக்கிறோம். இந்தியாவில் நம்முடைய நிலை, நாம் இனத்தால் இன்னும் திராவிடர்கள் தான். இனத்தால் திராவிடர்கள், மொழியால் தமிழர்கள், தேசத்தால் இந்தியர்கள், மதத்தால் முஸ்லிம்கள். இதில் நாங்கள் வெறி பிடித்தவர்கள், வெறி பிடித்தவர்கள், வெறி பிடித்தவர்கள். இந்தியாவை திராவிடர்கள் என்கின்ற ஒரு நாகரிகமான ஒரு நல்ல ஒரு ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. நாமெல்லாம், நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் திராவிடர்களாக இருந்தார்கள். ஆசியா கண்டத்திலிருந்து கைபர் போலந்து பேசேஜ் வழியாக ஆசியா கண்டத்திலிருந்து வந்த ஆரிய பார்ப்பன இனங்கள் இந்த இந்தியாவுக்குள் வந்தன. அதுவரை இங்கு இனக்கலவரம் கிடையாது, குடி கிடையாது. கிட்டத்தட்ட இஸ்லாமிய நெறிதான் இருந்தது. இந்த ஆரிய பார்ப்பனர்கள் அங்கிருந்து வந்தார்கள்.
நம்ம இவன் என்ன சொல்றான், அரபு நாட்டுக்கு போடாங்கிறான். நம்மள அறிவு கட்ட முண்டோம். இந்தியாவுல பிறந்தோம் நாங்க இம்போர்ட் பண்ணது இஸ்லாம். ஆனா நீயே யோபின் இம்போர்ட் அடிக்க. நீ ஒரு அகதி. ஆசியா கண்டத்தில் இருந்து வந்த நீ இந்தியாவை ஆள வேண்டுமாம், இந்தியாவில் வாழ வேண்டுமாம். அரேபியா கண்டத்தில் இருந்து வந்த இஸ்லாம் ஏன் ஆளக்கூடாது என்பதுதான் எங்களுடைய கேள்வி. நாங்கள் இந்தியர்கள், இன்னும் திராவிடர்கள், இனத்தால் இன்னும் திராவிடர்கள், மொழியால் தமிழர்கள். அந்த தமிழ் மீது எங்களுக்கு வெறி இருக்கிறது, உயிர் இருக்கிறது, உடல் இருக்கிறது. ஆனால் மதத்தால் நாங்கள் முஸ்லிம்கள். இதில் மாறுபட்ட கருத்து கொண்டவர்கள் அல்ல. அதற்காக எங்களை சிறையில் அடை, சித்திரவதை செய், ஏன் சிலுவையில் கூட அடித்துக்கொள், எங்களை சின்ன பின்னப்படுத்து. இருந்தாலும் இந்த சீரான 4 வரிகளில் இருந்து சிறிதளவும் பிறள முடியாது. மாட்டோம் மாட்டோம் மாட்டோம். அப்படி இருக்கும்போது உலக சமாதான மாநாடுன்னு கூப்பிட்டானுங்க. சரி, நம்மளையும் கூப்பிடுறானுங்க, நம்ம போனோம். அப்புறம் அவனுங்க என்னை திமுக காரன் நினைச்சுக்கிட்டு நானும் கலைஞர நண்பரா இருக்கிறோம். இன்னைக்கு நேத்தல்ல, எப்ப இருந்தோ நண்பரா இருக்கிறோம். ஆனா நான் அரசியலுக்கு அப்பாற்பட்டவன். அப்போ அங்க போனவன என்னை ஃபர்ஸ்ட் முதல்ல உள்ள கூப்பிட்டு, அப்போ கவர்னர் சுகாதியான்னு ஒருத்தர் இருந்தார். இப்பதான் இங்க பூரா பிராமண ஆட்சியா போச்சே. இப்ப நம்ம வாழ வந்தவன் மாதிரி ஆயிட்டோம் தமிழ. சரி இருக்கட்டும், அது வேற மேடையில வச்சுக்குவோம். நான் பிடிச்சு கட்டி போட்டு வச்ச மாதிரி வச்சிருக்கானுங்க. திரும்பினா தடைச்சட்டம், இந்த பக்கம் திரும்பினா தடைச்சட்டம், வழக்கு மேல வழக்கு, காத்தால கோர்ட்டுக்கு போயிட்டு இங்க போயிட்டு அங்க போயிட்டு இங்க வந்து சேர்றதுக்குள்ள அதாவது இந்த மேடையெல்லாம் எப்படின்னாத்தா புலியின் பசிக்கு போடப்பட்ட புல்லு பூண்டுத்தா. அவனை கிழிக்கிற மேடையில கிழிச்சா சரியா இருந்திருக்கும். இது ரசூல்லாவோட மேடை, இதை நஜீஸாக்க நான் விரும்பல. அதெல்லாம் கிடைக்கும், அது சீக்கிரம் இன்ஷால்லாம் வச்சுக்கிறேன். நம்ம மத வெறியன் அல்ல. 800 வருடம் இந்தியாவை ஆண்டோம். இன்னும் நம்ம இந்தியாவினுடைய ஜனத்தொகையில் 26%. மாற்று மத சகோதரர்களே, இதோ என்னோட மேடையில் உட்கார்ந்து இருக்கிற பாதி பேரு தமிழர்கள். அவங்க எல்லாம் இந்துக்கள் அல்ல, தமிழர்கள். அவங்கதான் எனக்கு ஜாமீன் கொடுக்கறது. இந்த மைக் செட் போட்டவனு தமிழன் தான், வீடியோ எடுக்கிற செந்திலும் தமிழன் தான். நாளைக்கு ஜட்ஜு கேட்டா நான் சொல்லுவேன்ல, இவன்லாம் மத கலவரம், அவன் மனசெல்லாம் புண்படல, உன் மனசும் போலீஸ், காவல்துறை, உள்துறை இலாக்கா மனசு மாத்திரம் எப்படா புண்பட்டுச்சுன்னு. நாங்க மடப்பயலா நாங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம்டா உனக்கு பாம்புக்கு கால் எங்க இருக்குதுன்னு. நீங்க பேசியே தீரணும்னா செந்தில் தெரியுமா? அவங்க பாரு ஜாமீன் கொடுக்க வந்திருக்கவனுங்க எல்லாம் பாரு சூரட்டியோட உட்கார்ந்து இருக்கிறோம். நாங்க ஒண்ணு இங்க வந்து உங்களுக்கு இந்த மாலையை போட்டு அப்படி போகணும் இல்லை. இந்த மாலை எங்களுடைய மகத்துக்கு போடுகின்ற மையத்துக்கு போட்டாலும் மன மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளத்தான் இங்க வந்திருக்கிறோம். முஸ்லிமுக்கு மகத்துங்கிறது நெக்ஸ்ட் பிகினிங். இங்க துனியால நஜீஸ், ராமகோபால மாதிரி இருந்தவன் இருக்கிற நஜீஸ். எங்க கபூர்ல ஈமானோடு கூடிய 4 இஸ்லாமிய சகோதரர்கள் கையேந்துகிறீர்களே, அந்த நாள் தான் வெற்றி நாளாக கருதுகிறோமே தவிர இங்க மாட மாளிகையில் வாழ்வதோ அல்லது கூட கோபுரங்களில் வாழ்கின்ற நாட்கள் அல்ல. இந்த சின்ன பசங்க எல்லாம் கூட வந்து சொன்னாங்க, பெரியவங்க சொன்னாங்க, பாபா நீங்க பேச இன்கம் டாக்ஸ் ரைடு வந்துருமா, அதனால அவனுங்க எல்லாம் கழட்டிக்கிறான். நாட ஈமான் கட்டவனுங்களா, துணியால வாழ்ந்துட்டாடா வேற போறீங்க. ஏண்டா எனக்கு இல்லாத சொத்தா? இதோ எங்க ஊருக்காரெல்லாம் இருக்கான் கேளு. கண்டு 1000 புலி, காணாமல் 1000 புலி. என்னுடைய பாட்டனுக்கு இன்று வரை 18 தலைமுறையாக பொன்னிமலை கரட்டிலிருந்து பழனி வரை கரண் வரை என்னுடைய சொத்துக்கள். எனக்கு ஏற்படாத ரைடு பிச்சைக்கார போய் உனக்கு வந்துட போதா? ஏண்டா நீயும் கருதுன்னு எங்களையும் கெடுக்கிறீங்க. ஈமான் என்பது அல்லாவுக்காக வாழ்கின்றாயா, இந்த அகில உலகத்துக்காக வாழ்கிறாயா என்பது உன்னுடைய ஈமானை பொறுத்த விஷயம். உன்னை நான் புண்படுத்த நினைக்கல. உன்ன மாதிரி ஆளை புண்படுத்தினா அதை பத்தி எனக்கு கவலையும் இல்லை. நீ என்ன பெரிய இல்மாலியா? சின்ன பசங்க அவன் சிறுக்கு சிமிதா மன்றம் வைக்காம சிராத்துல் முஸ்தகின்ல போறான். அவனை தட்டி கொடுக்காம ஆஃப் பண்ண நினைச்சிருக்கேன். நீ எல்லாம் இஸ்லாமானவனடா, முனாஃபிக். தீனுக்காக சென்று ஷஹீதாங்கள், அல்லாஹ்வுக்கு குரல் கொடி சொல்ல வேண்டிய வாய் அணைக்க நினைத்திருக்கிறாயே அறிவு பெற்றவர்களே. என்னுடைய மகனாக இருந்திருந்தால், என்னுடைய தந்தையாக இருந்திருந்தால் உன்னை சுட்டே தள்ளி இருப்பேன். இந்த மார்க்கத்தை பாதுகாக்க பெருமானார் அனாதையாக புறப்பட்டு அல்லலுற்று அனாதையாகி நாடு விட்டு நாடு சென்று எவ்வளவு தொல்லை துயரங்களை ஏற்று கல்லறைகள், சிந்திய யுத்தங்கள் உண்டாகிய கல்லறைகள் எத்தனை? 1, 2
எண்ணி பார்த்தாயா? மார்க்கம் இல்லை உன்னிடம். அல்லாஹ் உன் நெஞ்சில் இருக்கிற இப்லீஸ விரைவில் நீக்கி வைக்கட்டும். வீட்டுக்குள்ள இருக்கிற தேல் அடிச்சுனா ஊர்ல இருக்கிற பாம்பையே அடிக்கிறேன். நீயே மூட்டை கடி பிடிச்சினா எப்படா நாங்க இன்னொரு குபார்ட்ட போய் மோதுறது? உன்னால இந்த மார்க்கத்துக்கு செய்ய ஒண்ணும் இல்ல. தீனுக்கு நீ செய்ய முடியுமா? ஒண்ணும் முடியாது. நீ தொழுதுக்கிற, நீ வணங்கிக்கிற, நீ ஜக்காத்து கொடுத்துக்கிற, நீ நோன்பு வச்சுக்கிறீனா அது உன் கபருக்கு நீ தேடுற பலன். இஸ்லாத்துக்காக நீ என்ன செஞ்ச? நீ இந்த மாதிரி கூட்டங்கள் போட்டு 4 பேருக்கு தெளிவுரைகளையும் பதவுரைகளையும் காட்டி சீரான நெறியிலே நல்ல முறையிலே செலுத்த வேண்டிய பாதைகளை உன்னால செய்ய முடியினாலும் செய்யறவனை இரண்டாக கெடுக்கிறீங்க. வேதனைப்பட்டேன், வருத்தப்பட்டேன். வேண்டாம், வெறுவாயம் வந்துட்டு இருக்கிற RSS காரனுக்கு கவுல் போட்ட மாதிரி இருக்கும். பெரியோர்களே, நான் பேசியது தவறாக இருந்தால் மன்னித்துக்கொள். இருந்தாலும் நீ செய்தது குற்றம் தான். அதற்கு உன் கல்லறையில் நீ கணக்கு காட்டியே தீர வேண்டும். என் கபருக்கு கணக்கு காட்ட வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்திற்காக உன்னுடைய நெஞ்ச உணர்வுகளை தட்டி வட்டி செல்கிறேன். அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வது அண்ணல் நாயகத்தின் வழி என்பதால் நீ எவ்வளவு பெரியவனாக இருந்தாலும் அதை பத்தி ஐ டோன்ட் கேர். உங்க வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க. கடந்த 40 ஆண்டு கால சுதந்திர வரலாற்றில் இந்த சின்ன சின்ன பொடியெல்லாம் என்னைக்காவது இஸ்லாமிய கூட்டம் போட நினைச்சிருக்கானா? உங்க மனசுல கைய வச்சு சொல்லுங்க. அல்லாஹ் ரசூல் பொதுவா சொல்லுங்க. அவன் நெஞ்சில ஈமான ஊட்ட வேண்டிய நீயே இப்லீஸ ஊட்டிட்டியா? நோ நோ, கரெக்ட் யுவர்செல்ஃப். நீ வரணும் வராதுங்கிறதுக்காக உன்னை நம்பி நாங்க கூட்டம் நடத்தல. நாங்க நம்பி வந்தது அல்லாஹ். அது நடப்பது நல்லதோ கெட்டதோ, ஹயாத்தோ மௌத்தோ, ஷுக்கூர் அல்ஹம்துலில்லாஹ் என்று ஏற்றுக்கொண்டு செல்வதற்கு பெயர் தான் ஈமான். நாங்கள் ஈமானின் வழியிலே செல்கிறோம். எங்களுக்கு அச்சம் இல்லை, துச்சம் உண்டு. இன்கம் டாக்ஸ் ரைடு வந்துருவானா? ரைடு வந்துருவானா? ஒரு டெலிபோன் பண்ணீங்கன்னா அடுத்த செகண்ட் ஸ்டே எடுக்கிறோம், அடுத்த செகண்ட் ஏன்டா வந்து கேட்கிறோம். நீ அதுக்காக தப்பு பண்றவன், நீ தப்பு பண்ணிட்டு இருப்ப. அதுக்காக நாங்க மார்க்கத்தை பிரச்சாரம் பண்ணாம இருப்போமா? நீ மலடங்கிறதுக்கு எங்களை புள்ள போற வேண்டாம் சொல்றது எந்த விதத்தில் நியாயமே இல்லை. இந்த ஒரு ஊர்லதான் அப்படி ஆச்சு. அதை பத்தி கவலை இல்ல. இனிமேல் அப்படி நடந்துக்காரி. நீங்க நடக்கிறீங்களோ இல்லையோ உன் கபருக்கு நீ பதில் சொல்லிட்டு போங்கய்யா. நாங்க நடத்தையா செய்வோம். வெறும் மைசெட்கார இருந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஏன்னா இது பெருமானாருடைய விழா. நீங்கள் மட்டும் கேட்பதில்ல, பல வானவர்களும் கேட்கிறார்கள். அவர்களாவது நம் மீது சலவாத்துக்களையும் சங்கைகளையும் பொழியட்டும். அந்த ஒண்ணுக்கு தான் மனசுல வர்றமே தவிர எனக்கு கூலிக்கா மாரடிக்கிற நினைச்சா இந்த கூட்டத்துக்கு வந்துட்டு போயிட்டா எனக்கு என்ன நினைச்சிட்டு இருக்கிற? குருமா கிடைக்கும் நினைச்சிட்டு இருக்கியா? கோயம்புத்தூர் ஜெயில கூழ் தாண்டா கிடைக்கும். இருந்தாலும் நான் ஏத்துக்கிறேன்னா அல்லாஹ் நாளை கேட்க போகிற கேள்வி, எனக்காக இந்த துன்யால என்னத்தை சேர்த்து வச்சுட்டு வந்தேன், என்னத்தை இழந்துட்டு வந்தேனே. இதோ காவல்துறையின் கைது ரிப்போர்ட்டுகளும், இதோ வெயிலாளர்களும், இதோ சிறையிலே பட்ட கொடுமைகளும் என்று அல்லாஹ்விடம் காட்டுகின்ற பெருமை இருக்குதே. அந்த நல்ல நாளுக்காகத்தான் நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோமே தவிர நீ என்னமோ இங்க 1,00,000 வருஷம் வாழ்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கிற. நம்ம எங்க அடிச்சுக்கிறோம்? திருப்பூர்ல முஸ்லீம் கம்பெனில இந்து வேலை செய்யறாங்க, தமிழர்கள் வேலை செய்யறாங்க, தமிழ் கம்பெனியில முஸ்லீம் வேலை செய்யறோம். நம்ம ஏதாவது மதவெறியோடு இருக்கோமா? கோபியில இவர் தான் எனக்கு ஜாமீன் கொடுத்தார். அவர் மாரியம்மன் கோயிலுக்கு ட்ரஸ்டி. என்னைக்காச்சும் அவர் நான் தொழுக வர கூப்பிட்டுருப்பானா, அவர் அவங்க கோயில் கூப்பிட்டுருப்பாரா? நாங்க 2 பேரும் ஒரே டேபிள்ல தான் சாப்பிடுறோம். இந்த பாப்பான்னு சொல்றான், நாங்க ஆட்சியை பிடிச்சிடறோம். டேய் வேண்டாம், இந்த மேடையை நச்சு சாக்கிறாங்க. I will lose my temper. ஒழுக்கமா ஹோம் டிபார்ட்மெண்ட், this CID report will come to you. Before all these things happen worst, straightforwardly stopping. ஏன்னா இந்த ஊர்ல இருக்க சீஃப் ஜஸ்டிஸ் நம்ம சென்னை ஐயா அந்த தெம்பு ஒண்ணு இருக்கு. போடா 2 சூரிட்டி 2 செக்யூரிட்டி. சேவன செருப்பு அடிச்சால் 10 ரூபா தான் கேஸ். நீ சீஃப் ஜஸ்டிஸ் 10,000 ரூபாய் கிடையாது. செக்ஷன் 75 தான் போட முடியும். பி கேர்ஃபுல். சிறைக்கு செல்வது கில்லாவுக்கு போன மாதிரி ஜாக்கிரதை. ஒழுக்கமாக கேட்கிறோம், கெஞ்சி கேட்கிறோம், உள்ளன்போடு கேட்கிறோம், உரிமையோடு கேட்போம், கடைசி முடிவு உதவியும் கொடுப்போம். ஆமா பிளீஸ். அந்த நிலைமைக்கு ஆளாகும் முன் எங்கள் அன்போடு பழகிட்டு இருக்கிற சகோதரர்கள் மத்தியில் வெப்பக்கிருமியை தூக்குகின்ற RSS பார்ப்பன இயக்கத்தை தடை செய், தடை செய், தடை செய். 1942 இந்திய சர்க்கார் 48 போட்ட ஆர்டர் இன்னும் இருக்குது அன்லாஃபுல். இவனுக்கு அப்பப்ப பேரை மாத்திக்குவான். சரி, ஷாபான் வழக்குக்கே போவான். அது கொடுக்க முடியாது. உடனே இந்த பரதேஷ் பசங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணானுங்க, இஸ்லாமிய சட்டத்துல பொம்பளைக்கு பாதுகாப்பு இல்லைன்னா. எந்த சட்டத்துல பாதுகாப்பு இல்ல? இந்தியன் பீனல் கோட்னால ஒரு மொட்டை கடிதாசி இருந்தாலே உன்னுடைய மனைவியை நீ டைவர்ஸ் பண்ணலாம்.
இஸ்லாமிய கருத்துல அப்படி செய்ய முடியாதுங்க. 4 சாட்சி வேண்டும். அந்த 4 சாட்சி நிரூபிக்கப்படாவிட்டால் 80 கசையடி கொடுப்போம். நிரந்தரமா சாட்சியை ரத்து செய்வோம். தெரியுமா? ஆனா இஸ்லாமிய சட்டத்துல 4 பொண்டாட்டி வச்சுக்கலாம். இந்திய பீனல் கோட் சட்டத்துல 2 பொண்டாட்டி வைக்க கூடாது. பாலிகமி இஸ் an offense. பொண்டாட்டின்னு சொல்லுவாங்க, புள்ளையோட அம்மான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஏண்டா பேர ராமகோபால் ஐயா, கமலஹாசன் ஒரு நடிகர் நினைவு இருக்கா? சரிகாங்கிற ஒரு பொம்பளையோட கள்ள உறவு கொண்டார். இதுவரையே கைது செய்யவில்லை. என்ன சொன்னா? உறவு கொண்டது மட்டுமா? அவளுக்கு நான் புருஷன் இல்ல. புருஷன் சட்டம் பாலிக்கமி வந்துடும். அவ வயிற்றுல வர புள்ளைக்கு அப்பேன்டா பார்த்தாடா புள்ளைய பத்திருப்பா. படுத்த குற்றம் குற்றம் தாண்டா. இந்தியன் பீனல் கோட் செக்ஷன் படி அந்நிய பெண்ணும் அந்நிய ஆணும் தனித்திருப்பது குற்றமா இல்லையா? உங்க காவல்துறை கேளு. அந்த சட்டத்தின் கீழ் அந்த பார்ப்பனையே கைது செய்யவில்லை. உங்களுக்கு ஒரு சட்டம், எங்களுக்கு ஒரு சட்டம். உங்க அம்மா மாத்திர வாயை இடம் வச்சுட்டா. ஏங்க கைது செய்யல? அவன் என்ன சொல்லிட்டான்? இவ என் மனைவின்னு சொல்லி இருந்திருக்கலாம். சொல்லல. சொன்னா குற்றம் வந்து சரிகாவுக்கு நான் புரிச்ச எல்லாம் வகுத்துல வளர்ற புள்ளைக்கு அப்பன்ட்டான். சரிதான் ஒரு பொம்பளை இருந்தா. சரிகா வேற, சரிதா வேற. அவ நம்ம இதுல தலாக்கு 3 தடவை சொன்னா கதை முடிச்சு போச்சு. நோ தேர்ட் பார்ட்டி பிசினஸ் பிட்வீன் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப். ஒரு புருஷன் மனைவிக்குள் 1000 இருக்கும். 3வது பார்ட்டி அது கிடையாது நம்ம மார்க்கெட்ல. ஓகே, அது நம்ம பள்ளியாசில டிஸ்கஸ் பண்ணலாம். பப்ளிக்ல வேணாம். ஏன்னா இப்படி எழுதிக்கிட்டே இருக்கு. அதுக்கெல்லாம் நான் பயப்படுறது இல்ல. என்ன, நான் வந்து கூழ் குருமா குடிக்கணும்னு ஆசை இல்லை. கூழ் குடிக்க தயார் தான். ஏதோ அல்லாவுக்காக நம்ம செஞ்சா அல்லாஹ் பள்ளியாசில வந்து அஜரத்துங்க சொல்லுவாங்க, மன்னிச்சுக்கோங்க உலமாக்கள், நீங்க மன்னிச்சுக்கணும் பிளீஸ். சரி, என்னுடைய நான் வந்து சொல்லாம போனேன்னா என் மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளியே சொல்லாம போனா அது முனாஃபிக் தனம். சொல்லிட்டு போனேன்னா முரண்பட்டவன் பீங்க. நான் முனாஃபிக்கா இருக்கிறத விட முரண்பட்டவனாவே இருந்துட்டு போயிடுறேன். ஏன்னா முனாஃபிக் தனம் அல்லாஹ்வால் வெறுக்கப்பட்டது. பள்ளியாசுல இருந்து 5 ரூபாய் கொடுங்கத்தா, அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வான் 10 ரூபாய். அப்படி வட்டி போடாதீங்கத்தா பிளீஸ். 5 ரூபாய் கொடு, நீ அழிஞ்சு போனாலும் அல்லாவுக்காக 5 ரூபாய் கொடுன்னு சொல்லி ஈமானை வளர்த்துங்கள். நீங்க இப்படி பண்ணி வச்சிருந்தாங்கன்னா இந்த பெரியவங்க எல்லாம் சேர்ந்து கூட்டம் போட வேணாம் ஆஃப் பண்ணிருக்கானுங்க. நாளைக்கு ஏதாவது வந்துடும். வந்தா தான் வரட்டுமே. என்ன வந்துட போகுது? அதுக்காக விட்ட விழுந்திருந்தா முட்டு கொடுத்து நிக்க முடியுமா? மூளை கட்டவனுங்களா? ஆழ்ந்தாலும் ஒரு நிமிடமானாலும் நிமிர்ந்து நில், அல்லாஹ்வின் வழியில் செல். எத்தனை குழந்தைகளை தியாகம் பண்ணியிருக்கோம் இந்த தீனுக்காக. நம்ம கட்டாயம் என்பது இஸ்லாத்தில் இல்லை. சொந்த பிள்ளைய கூட கட்டாயப்படுத்தக்கூடாது. நம்ம 7 வயசு ஆயிட்டா நம்மளை பார்த்து மதவெறியன்னு ஒரு அயோக்கியம் சொல்லிக்கிட்டு இருக்கான். இவனுங்க எல்லாம் சங்கராச்சாரியார் வருவார், ஒரு கேசட் வெளியிடுறதுக்கு 20 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி பார்ப்பனர்கள் வருகிறார்கள். நம்ம ஒண்ணுமே இல்ல, 26% இருக்கோம். நம்மளை பார்த்து சொல்றான் இவன் மதவெறியன் மதவெறியன். நாங்கள் மதவெறியன் தான், வெறியன் தான், வெறியன் தான். எனக்கு தெரியுதுக்கு என்ன செக்ஷன், அந்த செக்ஷனை பத்தி லீஸ்ட் கேட். நான் இஸ்லாமிய மதத்தில் வெறியுள்ளவன், வெறியுள்ளவன், வெறியுள்ளவன். I openly declare, I feel proud to be a Muslim. I feel proud to be an Islamian. Because my religion is a holy religion. Yours is a bogus, adulterated, polluted. Come on. யாரு வேணா எந்த கோர்ட்டுக்கு வேணா எடுத்துட்டு வா. இந்த இந்திய நாடு வேணா ரஷ்யால வச்சுக்கலாமா ஆர்குமெண்ட், இந்தோனேசியால வச்சுக்கலாமா, சீனால வச்சுக்கலாமா, எங்க வேணா வச்சுக்குவோம். ஐநா சபையில கூட வச்சுக்குவோம். உன்னோட யோகிதையும் பார்க்கலாமா? ஊருக்குருவி உயர உயர பறந்தாலும் கழுகாக முடியாது. ஜாக்கிரதை. சரி, கிபி 680ஆம் ஆண்டு கர்பலா களத்திலே இமாம் ஹுசேனுக்கும் ஆண்டது ஆட்சியில் இருந்த யஜீத் என்ற கொடியவனுக்கும் மாற்றான் மனைவியை வைத்திருந்த யஜீதுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு வந்து விடுகிறது. இமாம் ஹுசேன் மக்காவில் இருக்கிறார். தன்னை அமீருல் மூமினீன் என்று சொல்லும்படி யஜீத் ஆணையிடுகிறான். இமாம் ஹுசேன் யார்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேரப்பிள்ளை. எனக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லை, இன்னொரு நாள் வந்து நல்லா பேசலாம் இன்ஷா அல்லாஹ். டயம் இருந்தா இவனுக்கு விட்டு வச்சிருந்தா நம்மளும் உயிரோடு இருந்தாலாம். இல்லைனாலும் நான் பேசின நிறைய கேசட் இருக்கும் பாருங்க. கொஞ்சம் இருங்க போலீஸ்கார் சார், எல்லாம் முடிச்சிடலாம் பிளீஸ். பாவம் எல்லாம் வீட்டுக்கு போகணும். நீங்க
எனக்கு காவல்துறைக்கு எந்த டிஸ்பியூட் கிடையாது. நைட்ல நாங்களாம் மீட் பண்ணிடுவோம். என்னன்னா இப்ப இந்த ஒரு டிஐஜிக்கு நானும் ரொம்ப ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்சா டிரான்ஸ்பர் பண்ணி போடுவாங்க. இந்த மாசத்துல மாத்தினா புள்ள ஓட்டி தூக்கிட்டு போயிட்டு வீட்டை மாதிரி பள்ளிக்கூடம் எல்லாம் மாத்தணும். எந்த ராமநாதபுரம் போட்டான்னு வச்சுங்க, இங்க நல்ல கான்வென்ட் இருக்கும் கோயம்புத்தூர்ல, அதனால திட்டி போட்டே போறது. நான் வசதி பேசினா தான் வச்சுக்கிட்டு இருக்கேன். யாரையாவது டிரான்ஸ்பர் பண்ணோம்னா அவரை ரொம்ப பாராட்டிடுறது. நான் தப்புனுக்கு ஆகாயம் பள்ளி போக என்ன பண்றது தான். ஆமைய கொன்னா பொல்லாப்பு, ஆமைய கொல்ல மல்லாப்பு, அதை சொன்னா பொல்லாப்பு. அவரு பைவாரு நிறைய ஆபீசர் என்கிட்ட வந்து வைய சொல்லிட்டு போவாங்க. ஏன்னா இவன் உள்துறையிலாக எடுக்கிற ரிப்போர்ட் இமீடியட்டா அங்க போயிடும். அவன் ஒன்னே ஹோம் செக்ரட்டரி படிச்சு அவன் எஸ்பி செக்ரட்டரி ஸ்பெஷல் பிரான்ச் கொடுத்து அப்படி போயிடும். அதெல்லாம் ஒரு அண்டர் கிரவுண்ட் நாடு. நீங்க பாருங்க, உங்களுக்கு புரிஞ்சதே எடுத்துங்க, புரியாதெல்லாம் கண்டுக்காதீங்க. என்ன அப்போ அந்த இமாம் ஹுசேன் மக்கால இருக்காங்க. அப்ப யஜீத் சொல்றான், இமாம் ஹுசேன் யஜீதை அமீருல் மூமினாக கலீஃபாவாக ஜனாதிபதியாக ஏற்றுக்கொள்ளாவிட்டால் ஹிஜாஸ்ங்கிறது சவுதி அரேபியா, ஹிஜாஸ் ஈரான் ஈராக் போன்ற பகுதிகள் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வராது என்று கருதிய யஜீத் யாருன்னா முஆவியாவோட மகன். முஆவியா யாருன்னா அபு சுஃபியானோட மகன். அபு சுஃபியா யார் தெரியுமா? ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பத்ர் யுத்தத்திலே விழுந்து கிடந்த போது ஈரக்குலையை கடித்து துப்பினாலே இந்தா அவருடைய கணவனார் தான் அபு சுஃபியான். அவங்க ரெண்டு பேருக்கு பிறந்தவன் தான் முஆவியா, அவங்க ரெண்டு பேருக்கு பிறந்தவன் தான் யஜீத். புரிச்சா? இவங்க யாரு தெரியுமா? இமாம் ஹுசேன் விலாயத்தின் விளைநிலமாம் ஹஸ்ரத் அலி அமீருல் முஃமினீன், ஹஸ்ரத் அலியின் மகனார். நாளைய கியாமத்தின் அதிபதியாம் ஹஸ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களின் மகனார். ஏன் 1,24,000 நபிமார்களுக்கு இறுதி நபியாக முத்திரையிடப்பட்டு அறுதி செய்யப்பட்டு உறுதி செய்யப்பட்டு அனுப்பப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பேரப்பிள்ளை. இந்த இமாம் ஹுசைனை பற்றி பைபிள் என்ன சொல்லுகிறது தெரியுமா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு நாள் சென்று கொண்டிருக்கிறார். புராத் நதிக்கரையின் ஓரத்திலே நின்று அழுகிறார். ஏன் என்று கேட்கிறார்கள் அவர்களுடைய சீட பிள்ளைகள். மண்ணை எடுத்துட்டு புராத் யூப்ரட்டஸ் நதிக்கரையின் ஓரத்திலே ஒரு நாள் காலத்திற்கு பின்னால் அகமது என்று ஒரு நபி வருவார். அவரின் பேர பிள்ளைகள் சீரிய வழியில் நேரிய வழியில் இருக்கும் போது கொடுங்கோல் அரசனால் கொல்லப்படுகின்ற காட்சி எனக்கு முன்னறிவிப்பு செய்யப்பட்டது. அதை நினைத்து நான் கண்ணீர் விடுகிறேன் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் கண்ணீர் விட்டார் இமாம் ஹுசேனுக்காக. மூசா அலைஹிஸ்ஸலாம் செல்கிறார், மண்ணை எடுக்கிறார், அழுகிறார். ஏன் என்று கேட்டபோது எனக்கு பின்னால் வரப்போகிற தேற்றவாளனின் பேர பிள்ளைகள் பெருமைக்குரிய அல்லாஹ்வின் புகழ் நிலைநாட்ட கொல்லப்படுகின்ற காட்சி, குழந்தைகள் எல்லாம் கொடுமைப்படுத்தப்படுகின்ற காட்சியை கண்டு நான் அழுகிறேன் என்றார்கள். அதே இடத்திலே பெருமானார் அவர்கள் படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஒரு மண்ணை கொடுத்து விட்டவுடன் எழுந்து அழுதவுடன் ஹதீஜா நாயகம் அவர்கள் எழுந்து யா ரசூலுல்லாஹ் என்னவென்று கேட்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார், ஓ கதீஜாவே, உனக்கும் எனக்கும் பிறக்க போகிற பாத்திமாவுக்கும் பிறக்க போகிற உனக்கும் எனக்கும் பிறக்க போகிற பாத்திமாவுக்கு பிறக்க போகிற இமாம் ஹுசேனும் அவருடைய பேர பிள்ளைகளும் இந்த மண்ணில் ஷஹீதாவார்கள் என்று சொன்னார் என்று சொன்னார். அந்த மண் ஹஸ்ரத் அலி கையில் கிடைச்சது. அவங்க சிஃபின் யுத்தத்துக்கு போற வழியில அந்த மண்ணை எடுத்து பார்த்து இந்த மண்ணை எடுத்து பார்த்து கண்ணீர் விட்டார்கள். Yes, this is the mine where my sons are going to show its sacrifice to Allah. சந்தோஷப்பட்டாங்க. அதே மண் இமாம் ஹசன் கையில வந்துச்சு, இமாம் ஹுசேன் கையில வந்துச்சு. அந்த மண்ணை பொட்டலத்தோட வச்சிருந்தாங்க. சரி, அது நீண்ட கதை, ஷார்ட்டா வந்துருவோம். பட் we will face. அப்போ அவன் சொல்றான், யஜீத் ஆட்சியை பிடிச்சான். இமாம் ஹுசேன், ஒன்னா நான் அமீருல் மூமினின்னு சொல்ல மாட்டேன், ஒரு மூமினுக்குள்ள குணங்கள் இல்ல உங்ககிட்ட அப்படிம்பார். ஏன்னா அவன் வேட்டையாடுவான், மாற்றான் மனைவி வச்சிருந்தான், குடிகாரன். இவன் பின்னுக்கு நின்று நாளைக்கு ஹஜ்ஜில இமாமா நின்று தொழும்போது இந்த இமாமை பின்தொடர்ந்து என்று சொல்ல வேண்டும். சொல்ல முடியுமா? முடியாது. அதனால நான் உன்னை அமீருல் மூமினின் என்று சொல்ல மாட்டேன் என்று சொல்லி விடுவார். நீ சொல்லாவிட்டால் கொல்லப்படுவாய்கிறார். நீ கொன்னுக்கோ, மார்க்கம் தான் முக்கியம், மன்னர்கள் முக்கியம் அல்ல என்று குரல் கொடுத்தார் இமாம் ஹுசேன். மனைவி மக்களோடு மக்காவிலிருந்து கூஃபா நோக்கி சென்று கொண்டிருந்தார். வழியில் யூப்ரட்டஸ் நதிக்கரை கிட்ட ஒட்டகம் போகாம கழுவு தடுமாறுது.
என்னடான்ட்டு ஒரு குதிரையில ஏறாங்க, அதுவும் தடுமாறு. இறங்கி அந்த மண்ணையும் தன் தகப்பனார் அதை தள்ளி கொடுத்த மண்ணையும் கம்பேர் பண்ணி பாக்குறாங்க. ரெண்டு ஒரே ரத்த நிறம் வந்தது. ரைட், திஸ் இஸ் த மண்ணுன்னு டிசைட் பண்ணாங்க. அதுதான் கர்பலா பாலை. பாக்தாதில் இருந்து 200 கல் தொலைவில் இருக்கிறோம். நீங்க மக்காவுக்கு போனீங்கன்னா திரும்ப வரும்போது அப்படி ஈராக் வழியில வாங்க, இல்லது இப்படி போங்க. அப்பதான் ஈமா அவங்க நெஞ்சில அழியும். 6 மாச குழந்தையெல்லாம் தூக்கி அழகாக அழிக்கும். சரி, அது வேற டச்சிங் சீன். ஓகே, அப்புறம் சொல்லி முடிச்சாரு, எல்லாம் சரியா முடிச்சாரு. கடைசியில முடிக்கிற போது போருங்க, என்ன டயர்டா இருக்குதா? வெரி குட் பாயிண்ட், ரிமைண்ட் பண்ண. வெரி குட், தேங்க்யூ வெரி மச். அப்படிதான் இருக்கணும், கரெக்ட். அது சொல்றேன். அதாவது புர்கா பத்தின கதையை நான் விட்டேன் பத்தியா பையன், வெரி குட். இப்படிதான் இருக்கணும். ஆமா, வீரனா வாழுங்க, கோழையா வாழாதீங்க. எவனா இருந்தா. அப்போ இமாம் ஹுசேன் அங்க போயிட்டு இருந்தாங்க. இவன் அந்த குதிரை படைகள் அனுப்பிச்சு உமர் பின் சாத்துங்கிறவன் தடுத்து நிறுத்திடுறான். இவங்களுக்கு தெரியும் ஷஹாதத் அடைய போறாங்கன்னு. ஷஹாதத்னா என்னன்னா, அல்லாஹ் பாருங்க, உம்மி குல்சும்னு ஒருத்தவங்க கேட்டாங்க அல்லாஹ்ட்ட துவா, யா அல்லாஹ் எங்க அத்தாவுக்கு, யாரு ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு, உம்மி குல்சும் யாருன்னா ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களின் மகளா. அவங்க யாருக்கு கொடுத்தாங்கன்னா உமர் பின் கத்தாபு கட்டி கொடுத்தவங்க. அவங்க சொன்னாங்க, எங்க அத்தா ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலாவுக்கு விலாயத் என்ற ஞான மார்க்கத்தை கொடுத்தாய், என்னுடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத்தை கொடுத்தாய், எங்க தாத்தாவுக்கு, அவருடைய நண்பர்களுக்கு கிலாபத்தை கொடுத்தாய், உம்மத்துகளுக்கு ஷரியத்தை கொடுத்தாய், எங்களுடைய தாயான ஃபாத்திமாவுக்கு ஜன்னத்தை கொடுத்த, என் அண்ணன் தம்பிக்கு மாத்திரம் ஏன் நீ ஷஹாதத் என்ற வீர மரணத்தை கொடுத்தாய்னு கேட்டாங்க. ஷஹாதத்தை கொடுத்தாங்க. அவங்க அப்பவும் சபுராலியா ஏத்துக்கிட்டாங்க. அப்போ யுத்தம் நடந்தது. அந்த யுத்தத்துல அவர்கள் ஆற்றிய உரை, அவங்க யுத்தம் முடிவு பண்ணிடுவாங்க. அவங்க 82,000 படை வீரர்கள் சூழ்ந்து கொள்வார்கள். இவங்கள்ட்ட 72 பேர் தான் இருப்பாங்க. 2 லட்சம் பேர் இருந்தாங்க. இமாம் ஹுசேன் சொல்லிடுவாங்க, உள்ளன்போடு வந்தவர்கள் இருந்தால் இங்கே அமருங்கள், இல்லை என்றால் வெளியேறி விடுங்கள். நாங்கள் வாழச் செல்லவில்லை, மாளவே செல்லுகிறோம். நாடாளும் எண்ணத்தில் வரவில்லை, நான் மாளும் எண்ணத்தில் தான் செல்லுகிறேன். கிலாபத் அல்ல என்னுடைய நோக்கம், ஷஹாதத் தான் என்னுடைய நோக்கம். அதனால் உலக ஆசையில் உந்தி வந்தவர்கள் இருந்தால் எங்காவது சென்று நல்லபடி வாழுங்கள். உலகை படைத்த இறைவனின் ஆசைக்கு அடிமைப்பட்டவர்களாக இருந்தால் இங்கு அமருங்கள். விளக்கை அணைத்து விடுகிறேன், இருட்டில் எழுந்து போய் விடுங்கள். உங்களுடைய வெட்கங்கட்ட முகம் வேறு ஒருவனுக்கு தெரியாமலே போகட்டும் என்பார். விளக்கை அணைத்து விட்டு பார்த்தபோது ஒரு 72 சிறுவர் கூட்டம் தான் இருந்தது. பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்க ஷஹீதாய் காமிச்சாங்க. அப்போ பிபி ஜைனப் யாரு, ஃபாத்திமா நாயகத்துடைய மகளா, இமாம் ஹுசேனோட தங்க. அவங்க 2 பையன் தான். ஒரு பையன் இருந்தாங்க, கொஞ்சம் வார்த்தைகள் தவறி வரும், மிஸ்டேக் பை மிஸ்டேக், அதை மன்னிச்சுக்கோங்க. அந்த 2 குழந்தைக்கு, ஒரு குழந்தைக்கு பேரு அவுன், ஒரு குழந்தைக்கு பேரு முகமது. அந்த கேசட்ல கேட்டீங்களா? அதெல்லாம் அந்த ஸ்பீச் எல்லாம் கேட்டுக்கங்க, அது கேசட்ஸ்ல இருக்கும். அவங்க வீர ஒரு ஆற்றி அவங்க போனாங்க. அடுத்தாப்புல இமாம் ஹுசேன், அவங்க 2 பேர் வஃபாத் ஆன உடனே தன்னோட குழந்தையை தூக்கிட்டு போவாங்க. அப்ப கேட்பாங்க, அந்த குழந்தை என்ன செய்யும்? யஜீதை பார்த்து, யஜீதுடைய படத்தலைவு பலவதி உமர் பின் சாத் என்பவனை பார்த்து கேட்பாங்க, எனக்கு உனக்கு சண்டையில இந்த குழந்தை என்னப்பா பண்ணணும்? அப்ப அவங்க சொல்லுவாங்க, இந்த குழந்தைக்கு தண்ணி தானே ஒண்ணுன்னு ஒரு அம்பு எடுத்து அந்த அலி அஸ்கர்ங்கிற 6 மாசத்து குழந்தை மேல அடிப்பான். அது வஃபாத்தாம். அப்ப இமாம் ஹுசேன் வருத்தப்பட்டாங்களா? யாரு? ஜன்னத்தின் அதிபதி, வேர் ஆர் தி ரோசஸ் ஆஃப் மை கார்டன் என்று சொன்னவர்கள் என்னுடைய ஈரக்கொலையான ஃபாத்திமா நாயகம், அவருடைய பிள்ளை அப்படின்னு பெருமானாரால் போற்றப்பட்டு பெருமானாரின் தோளில் தவழ்ந்து விளையாடிய அந்த ரத்தம் சிந்தினாங்க. அந்த ரத்தத்தை எடுத்து இமாம் ஹுசேன் மூஞ்சில பூசினாங்க. அப்ப யஜீது கேட்டான், ஏண்டா உனக்கு பைத்தியமான யஜீது படைத்தளபதி உமர் பின் கான் கேட்டான். இல்ல, கியாமத்துல அல்லாஹ் நாளைக்கு கேட்க போகிற கேள்வி, எத்தனை பொருளை தியாகம் பண்ணேன்னு. என் புள்ள, குட்டி, அண்ணன், தம்பி அத்தனையும் தியாகம் பண்ணத்தான் நான் கொண்டு போறேன்னு சொல்லிட்டு சந்தோஷமா, யா அல்லாஹ், திஸ் இஸ் மை லாஸ்ட் ரூபி இன் மை ட்ரெஷர் சொல்லி அடக்கம் பண்ணிட்டு அவங்களும் போய் ஷஹீதானாங்க. இப்படி யுத்தங்கள். அதுக்கப்புறம் ஒரு இமாம் காசிம்,
இமாம் ஹசனாரோட மகனுக்கும் இமாம் ஹுசேன் மகளுக்கும் திருமணம் நடந்துச்சு. காலையில தான், மத்தியானம் ஒரு 3 மணிக்கு 5 மணிக்கு யுத்தம். அந்த அம்மா தலையில பூ வச்சிருந்தாங்க. யுத்தம் நடந்துருச்சு. யுத்தத்துக்கு போயிட்டாங்க. உடனே அடிச்சு கொண்டுட்டாங்க படை வீரர்கள். அதை தூக்கிட்டு வந்து மனைவிக்கு போட்டாங்க. 2 hours, just 2 hours, ரிமெம்பர். புது மாப்பிள்ள கூட போருக்கு போயிட்டாங்க, அடிச்சு கொண்டு. அல்லாவுக்காக. ஏன்னா ஒரு அயோக்கியன் அரசா ஏத்துக்கிறத விட, அமீரா ஏத்துக்கிறத விட அழிவதே மேல் என்று எண்ணினார்கள். அதன் விளைவு அழியவில்லை, சரித்திரம் அவர்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றது. அந்த கல்லறைகள் சான்று பகன்று கொண்டே இருக்கின்றன. அவங்க அந்த அம்மா தலையில வச்சிருந்த பூ எடுத்து அந்த மையத்துல போட்டாங்க. ராத்திரி ஜொல்வா கூட்ட போட்ட பூ இருக்குல்ல, ராத்திரி மணநாடிக்கு போட்டத மையத்துல போட்டாங்க. அப்ப அந்த மலர் வாடி இருந்தது. அவங்க வாழ்ந்த நேரம் எவ்வளவு? ஒரு மலர் வாடிய நேரம் தான் அவர்கள் வாழ்ந்தார்கள். அது கூட சுக்கூர் அல்ஹம்துலில்லாஹ் என்று பொறுத்துக் கொண்டார்கள். அந்த வம்சத்துல தோன்றவங்க தான் இமாம் மொஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி. அதனாலதான் அவங்களை சொல்லும் போது அல் ஹஸ்னி வல் ஹுசைனி யா மொஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி என்று சொல்லுகிறோம். எப்படி? யா மொஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி. ஏன்னா ஹசனாரோட மகன் இமாம் ஹுசேனோட மகனுக்கும் சரி. ரைட், நீ சொன்ன சப்ஜெக்ட். அப்போ அந்த இந்த தம்பி கேட்டான இந்த புர்கா புத்திரத்தை பத்தி ஒரு சர்ச்சையை கிளப்பி விட்டானுங்க. அப்போ அந்த தாசு பிரகாஷ்ல நானும் உட்கார்ந்துருந்தேன். பாத்தீங்களா எங்க பொம்பளையில நாங்க எப்படி நம்புறோம்? லொல்லு தனையா உனக்கு உலக சமாதான மாநாடுன்னு கூப்பிட்டீங்க, நாங்க வந்தோம். கடைசியில இங்க வந்துட்டு ஏன்னா சுகாதியா வந்து அவன் காலில் விழுகிறான். இவன் சங்கராச்சாரியார் ஐயர் இல்லைங்க, நம்ம தமிழன் ஜாமியாரா இருந்தா அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? இவன் ஐயரு கல்யாணம் முடிச்சிருந்தாலும் அவனை நம்ம சாமிங்கணும். தமிழ உண்மையாலுமே தூய்மையான சாமியாரா இருந்தாலும் அவன் பரதேசி பண்டாரம்மா, இவனை சாமிங்கணும். நம்மள சொல்லுவானா சாயிப குருமா போட்டு குடிச்சிருவோம்ல. ஆமா, என்னோடது நான் வந்து வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன் அப்படித்தான் இருக்கும். கடன் எலும்பை முறிக்கும் தான் போர்டு போட்டிருப்பேன். வெஜிடேரியன் ஃபுட்ல கடன் அன்பை முறிக்கும் இருக்கும். நான் சூப் போட்டு குடிச்சிருவேன், பி கேர்ஃபுல். அப்போ உடனே எனக்கு சூடாயிடுச்சு. யோ மைக்க குடியான்னு போடுவேன். கவர்னர் இருக்காரு, எவனா இருந்தா என்ன, யாரா இருந்தா என்னடா, நீ கூப்பிட்டது என்ன? உலக சகோதர மாநாடு, சமாதான மாநாடு. நாங்க அதை நம்பி வந்தோம். எவ்வளவு பேர் இருந்தாங்க? சில பெரிய, அவங்க பேர்ல சொல்லக்கூடாது, இப்ப என்ன ஹை போஸ்ட்ல இருக்காங்க. ரைட், ஆனா யாராவது மறுக்க முடியாது, ஏன்னா எல்லாம் கோர்ட்டுக்கு வரணும்னு. நாளைக்கு டிஃபென்ஸ் விட்னஸ் இழுத்துருவன்ல எல்லாரும். ஸ்டாப் இட். இல்ல இல்ல அவர் பேச சான்ஸ் கொடுங்க. ஊத்த கருத்து ஆத்துல உட்காந்து நான் பேச சான்ஸ் கொடுக்க முடியாது. கரெக்ட் பண்ணு. நாங்க வந்து எங்க பொம்பளைய புத்தி வச்சிருக்கோம்னா எங்க பொம்பளைங்க பேர்ல நம்பிக்கை இல்லாம இல்ல. தாருகாவனத்து ரிஷி பத்னிகளையே கற்பழிச்சவர் சிவபெருமான். அவர் காத்தால படி அளக்க தினம் வர்றாருன்னு நீ தான் சொல்ற. அவருக்கு பயந்துதான் எங்கேயாவது அடிச்சுட்டு போயிருவாங்க பொம்பளைய பொத்தி வச்சிருக்குமே தவிர அப்படி அப்படி சொன்ன. எங்க தாச பிரகாஷ் ஹோட்டல்ல நடந்த உலக சமாதான மாநாட்டுல. பின்ன நீ நினைக்கிற மாதிரி எங்க பொம்பளை வரல நம்பிக்கை இல்லைன்னு சங்கராச்சாரியாரே. மானம் கட்டவன, பி கேர்ஃபுல். யார நீ பாய்சன் பண்ணி நீ எப்படி லீடர்? ஏங்க உங்களுக்கு ஏதாவது உணர்வுகள், உரிமைகளுக்காக போராடுவது நாங்கள். எந்த உரிமைக்கு போராடாமல் தன்னுடைய பார்ப்பன மத வெறியோடு போராடி கொண்டிருக்கின்ற சங்கராச்சாரியார் ஜெகத்துக்கே குருவாக இருக்கணும். அவங்களுக்கு நாங்க தலை வணங்கணுமா? செருப்பு கூட வணங்காது. தமிழருக்கு உயிர் விட தயார், தமிழ் சகோதரர்களுக்காக போராட தயார். ஆனா இந்த மாதிரி பாப்பா இவன் ஆட்சி செய்யணும், பெரிய லாடு போடா செருப்பு. அவர் புனிதமானவர். என்ன வா அம்மன் கோயிலுக்கு போவோம், காசி விசாலாட்சி கோயிலுக்கோ காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலுக்கோ செல்வோம். சங்கராச்சாரியார் சன்னிதானத்தில் இருக்கட்டும், நான் அந்த சன்னதியின் ஓரத்தில் நிற்கிறேன். அங்க இருக்கிற மாலை என் கழுத்துல வந்து விழுந்துருச்சுன்னா உங்க கழுத்துல வந்து தானா விழுகணும். நீ புனிதமானவன்னா உன் கக்கூச நான் கழுவுறேன். என் கழுத்துல விழுந்தா நீ இந்த ஜகத்குரு பதவியை விட்டுருவியா? இட் இஸ் ஓபன் சேலஞ்ச். உங்களோடு மட்டும் நான் உறவாடவில்லை, ஒரு சட்டத்துறையோடு உறவாடிக் கொண்டிருக்கின்றேன்.
காது குத்திட்டு பாம அப்பாவி தமிழர்களுக்கு எங்களுக்கும் சண்டை முட்டு விட்டுறாதீங்க. This must be a last warning to the Home Department. Give immediate instruction. Then you have to face the consequence. Anything worse happens, the government is responsible. அதனால் இஸ்லாமிய சகோதர உணர்வோடு நீங்கள் தமிழர்களிடம் சகோதர வாஞ்சியோடு பழகுங்கள். இந்த மூட்டை கடிக்கலாம் பயந்துகிட்டு நமக்குள்ள இனக்கலவரங்களை மூட்டி விடாதீர்கள். நம்முடைய தமிழக சகோதரர்களோடு ஒன்றுபட்டு வாழ்ந்து ஒரே இயக்கமாக ஒரே இந்தியர்களாக, இந்தியாவில் நாம் இந்திய முஸ்லிம்களாக, தமிழ்நாட்டில் தமிழ் அன்பர்களோடு தமிழ் சகோதரர்களாக வாழ்ந்து வெற்றி கொடி நாட்டுங்கள். மரணம் என்பது நிச்சயமான ஒன்று. அதையும் மார்க்கத்துக்காக செய்வதில் நீங்கள் மனமகிழ்ச்சியோடு ஏற்று நாளைக்கு கியாமத்தின் மறுமை நாளில் அல்லாஹ்வுக்காக எதை தியாகம் செய்தீர்கள் என்றால், எத்தனை பொருளை நீ தியாகம் செய்தாய் என்றுதான் இறைவன் நாளை மறுமையில் கேட்பானே தவிர எத்தனை பொருளை இந்த துனியால சேர்த்து வச்சேன் இல்ல, என் புள்ள குட்டி அண்ணன் தம்பி அத்தனையும் தியாகம் பண்ணேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் தியாக உணர்வுகளை பிரதிபலித்து விட்டு மறுமையில் இன்ஷா அல்லாஹ் நாம் மூமின்களாக, முஸ்லிம்களாக, மாறுபட்ட மனிதர்களாக, மானம் உள்ளவர்களாக, ரோசம் உள்ளவர்களாக, மாசுபடாதவர்களாக இன்ஷா அல்லாஹ் சந்திப்போம் என்று கூறி ஆகிரு தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று கூறி என் உரைக்கு திரையிடுகிறேன். This audio was downloaded from TamilIslamicMedia.com.